வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எல்லாம் செயல்கூடும் என்னானை எண்ணம்பலத்தை. இப்பொழுது திருநள்ளாறு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பெயர்ச்சி பலன்கள். அப்போ இந்த திருநள்ளாறு என்பது கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடியது. சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னால நமக்கு ஜீவனக்காரகர் அப்படிங்கிறது அர்த்தம். நமக்கு ஜீவனத்தை தரக்கூடிய பிளானட் எது அப்படின்னா சனி பகவான் தான். சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறது ஒரு வகையில் நன்மை தான். காரணம் என்ன அப்படின்னா, நாம் வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வாக இருப்பதற்கும் நம்ம நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இது பயன்படுது. இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 2.5 ஆண்டு காலம் ஒரே வீட்டில் அவர் தங்கியிருப்பார். அப்படி 12 ராசிகளுக்கு நாம் பார்க்கும்போது மேச ராசிக்கு நாம் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ மேச ராசியில் உள்ள அன்பர்கள் இந்த சனியினுடைய ஸ்தான பலத்தை வச்சு தான் அவருடைய பலம் பலகீனத்தை பார்க்குறோம். சனி இருந்த இடத்துக்கு நன்மையும் பார்த்த இடத்திற்கு தீமையும் செய்வார்னு பெரியவங்க சொல்கிறாங்க. சனி என்பது போன பிறவியில் நாம் செய்த அலட்சியம். அதனால் சனி பகவான் வர்றாரு அப்படின்னாலே நம்மளை ஒரு வீட்டுக்குள்ளார நுழையிறாருன்னா அவர் சுத்தப்படுத்தி விட்டு செல்வார். அப்போ சனி 12ஆம் இடம், அதாவது மேச ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி பகவான் வருகிறார். அப்பொழுது அந்த சனி பகவான் எந்த நட்சத்திரத்திற்குள் நுழைகிறார், எந்த ராசி வீட்டுக்குள் நுழைகிறார் என்பதை அடிப்படையாக வைத்து நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் தான் உண்டு. இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நிதானமாக ரொம்ப கூலாக பாருங்கள். பெரிய அலட்டிக்க வேண்டாம். சனினால எல்லாருக்கும் பயம் இருக்கிறது தான். ஆனால் சனியினுடைய செயல்கள் எல்லாம் தாமதமாக தான் இருக்கும். அப்போ சனி என்பது ஒரு கர்மாவை குறிக்கக்கூடியது. அப்போ சனி பகவான் ஒரு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சாருன்னா அந்த வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளியே கொண்டு வரும்பொழுது நமக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு வரும். இப்போ 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சனி பகவான் வரப்போகிறார். பொதுவாக 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலனை அவர் தருவார். அதனால் இந்த சனி பகவான் பொறுத்தளவில் ஒருவருக்கு 12ஆம் வீட்டில் வரும் பொழுது கொஞ்சம் விரயத்தை தருவார். அப்போ 2ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். சனியினுடைய 3, 7, 10 பார்ப்பார். அப்போ 2ஆம் இடத்துலங்கும் போது பணம் காசு எல்லாம் கொடுப்பார். அவர் இருக்கிறதே குருவினுடைய வீட்டில் அவர் குருவாகத்தான் செயல்படுவார். அதனால் அந்த சனி பகவான் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்தெல்லாம் கொடுப்பார். பட் சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் நம்மளுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுவார். அப்போ நாம் வீடுகளில் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் இந்த மாதிரியான வகைகளில் நாம் நிதானமாக இருக்கணும். அப்போ மனைவி மக்களோடு பேசும்போது ரொம்ப பார்த்து ரசித்து தான் பேசணும். அதிகமாக பேசாமல் இருந்தாலே பெரிய கட்டிக்காரத்தனம். ஏன்னா சனினா உறவுகளை பிரிந்து வெளியில் இருந்தால் நன்மை தருவார். அப்போ நம்ம உரிமை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல் சண்டை சச்சரவுகள் பண்ணுறது, அவங்களை டாமினேட் பண்ணும்போது அப்போ அவங்க எதிர்த்துக்குவாங்க, எதிர்த்தரப்புகள் எதிர்த்துக்குவாங்க. அப்போ வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மை தர வேண்டுமானால் ஒரு சில கேட்டகரியை அவர் வைத்திருக்கிறார். அதாவது சனினா பேராசைப்படக்கூடாது. நவகிரக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு அற்புதமான பலனை தராமல் போக மாட்டார். பேராசைப்படாமல் இருந்தால் போதும், சனி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லை, பிறரை ஏமாற்றக்கூடாது. அப்போ இந்த சனி பகவான் மேச ராசிக்கு நல்ல பலனையே தான் தருவார். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நாம் அவரை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வாழ்ந்தோம்னா நல்லா இருக்கும். அப்போ இதுவரைக்கும் லாபத்தில் தான் இருந்தார். அதே நிலையில் நம்ம இல்லாமல் நமக்கு கொஞ்சம் மாறுபடும் பொழுது குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் சிரமங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், நீங்கள் அதை குறிச்சிக்கணும். வரவுக்கு மீறிய செலவுகள் வரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். குடும்பத்திலேயே எதிர்பாராத செலவுகள் வந்துடும். பெரும்பான்மையான செலவுகள்லாம் சுப செலவாக தான் வரும். அதை பற்றி கவலையே படாதீங்க. மனதிற்கு நிறைவு தரக்கூடிய குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்.
அதனால் வந்து குழந்தைகளுடைய கல்யாணங்கள், பழைய கடன்கள்லாம் ஓரளவுக்கு அடைச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு பிறந்த காலத்தில் இந்த தசா புத்திகள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இது நீங்கள் பயப்படக்கூடிய அவசியமே இல்லை. குடும்பத்தில் திருமண முயற்சிகள் நல்லா இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் வருகை தருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் குடும்ப தேவைக்கு போக அவங்களுக்கு உதவி செய்யலாம். அப்போ நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் தேவைக்கு அது கிடைக்காம போயிடும். அதனால் இப்போ ரெண்டாவது மீறினால் என்னாகும், உங்களை அதை பாதிக்கும் அப்படின்னு கால பிரகாசை அப்படிங்கிற ஒரு நூல் ஒன்று அழகாக சொல்லுது. அப்போ கிரக நிலைகள் எல்லாம் நீங்கள் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லதுங்கிறது தான் சனி பகவான் உங்களுக்கு உணர்த்துறார். நெருங்கிய உறவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நண்பர்கள்ட்டையும் வாக்குவாதம் வச்சுக்கக்கூடாது. கொஞ்சம் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா போதும். சனி பகவான் உங்களை சோதிப்பார். விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறதுனால நாம் ஒன்றும் பெரிய கெட்டு போக மாட்டோம். சனி மேச ராசிக்கு சில மாறுபாடுகள் வரும் பொழுது நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதே, இப்படி இருந்தாலே போதும், அதே பரிகாரம் தான். அப்புறம் சொத்து சம்மந்தமான வழக்குகளில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருந்தால் அது கொஞ்சம் நீடிக்கும். அதனால் நீங்கள் வெளியூர் பயணங்களில் போது ரொம்ப பொருட்களையும் இந்த பணத்தையும் ரொம்ப பத்திரமா, முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட இதை பார்த்துருங்க, இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி வந்து ஜீவனக்காரகன். அப்போ அவர் விரைய ஸ்தானத்தில் இருக்கிறனால அப்போ என்ன பண்ணுவார், மறைவு ஸ்தானத்தில் கொஞ்சம் வேலை சுமை அதிகரிக்கும். ரொம்ப நேரம் வேலை பார்க்க வேண்டியது வரும். ஆமாம், ஒரு சிலருக்கு 12ஆம் இடங்கிறது ஒரு இடமாற்றத்தையும் தரும். அதெல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்குங்க. இடமாற்றத்தை நீங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிட்டிங்கன்னா சனி சந்தோஷப்படுவார். அதனால் வெளிநாடுகளில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அங்கிருந்து இங்கே தாய்நாடு திரும்புகிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அப்புறம் வியாபாரம், தொழில் இதிலெல்லாம் இந்த சனி பகவான் நிலை கொண்டு இருக்கிறனால லாபத்தை தக்க வைத்து கொள்றதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டியது வரும். அதுதான் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. புதிய கமிட்மெண்ட் எதுவும் வச்சுக்காதீங்க. பேங்க் மற்றும் வேறு நிதி நிறுவனங்களில் உதவி வாங்கியிருந்தீங்கன்னா வரனாலையும், ரெண்டாவது உங்ககிட்ட வெளியிலேருந்து வந்து வேறு மொழி பேசுகிறவங்க வந்து வேலை பார்த்தாலும் அவங்க மூலியமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். ரொம்ப நிதானமாக தட்டி கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா போதும். உங்கள் சக கூட்டாளிகள் இருக்காரு பாருங்கள், லைஃப் பார்ட்னர்ஸ், தொழில் பார்ட்னர்ஸ், இவங்க எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வர்ற மாதிரி வரும். இது வரைக்கும் நீங்கள் சொன்னதுக்கு மேலே தட்டி பேச மாட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு கோவப்படுற மாதிரி எரிச்சல் அடைகிற மாதிரி பேசுவாங்க. கொஞ்சம் சைலண்டாக போயிடுங்க. கூடிய விரைவில் கடன் வாங்குவதை தவிர்க்கணும். அது மட்டும் இல்லை, கடனும் விருத்தி ஆகிட்டே போயிடும். அது மட்டும் இல்லை, கலைத்துறை சார்ந்தவர்கள் லாபஸ்தானத்தில் இது வரைக்கும் ராகு நல்லா இருக்காது. அதனால் ராகு வந்து உங்களுக்கு கலைத்துறைக்கு ராகு தான். அதனால் இந்த இடத்துல சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு போகிறனால சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் சேர்க்க முடியாது. இப்போ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு எதிர்பார்த்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிடும். ஏன்னா சனி இதாக இல்லையா. அப்போ வாழ்க்கையில் தசா புத்திகள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. ஆமாம், மக்களிடையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கும் புகழும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த சனி வந்துட்டார்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் வெளிச்சமான வாழ்க்கைக்கு அந்த வெளிச்சத்தை எடுத்துடுறார் இந்த இருள் கிரகம் அங்கே நிற்கும் பொழுது. அவ்வளோதான் காரணம். அப்போ மேசத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதுபோல் மேசத்துக்கு பொறுத்தளவில் அவர் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ சனியினுடைய பார்வையில் அப்போ தந்தைக்கு ஒரு வைத்திய செலவுகள் வரும். அதுபோல் தெய்வ வழிபாடும் கொஞ்சம் மந்தமாகும். அதே போல் நடிகர் நடிகைகள்லாம் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அளவிற்கு மீறிய உற்சாகமும் தன்னம்பிக்கையும் குறைத்து கொள்ளணும். ஏன்னா உண்மை நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவார்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது. ஏன்னா ஏமாற்றமாகி போயிடும். அதனால் மாணவ மாணவியர்கள் கல்வித்துறையோட தொடர்பு இருக்கிறனால ஓரளவுக்கு சாதகம் இருக்கும். படிப்பில் அளவோடு முன்னேற்றம் கிடைக்கும். சில பேர் உயர்கல்வி படிப்பதற்கு பண உதவியெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு போகிறவங்களுக்கும் அதுவும் நடக்கும். எல்லாத்துலையும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது வரும்.
விவசாயத்தை பொறுத்தளவில் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் இருக்காது. பயிர் தொழில் செய்கிறவங்களுக்கு அத்தியாவசியமான இடுபொருள், விலை உரங்கள், மருந்துகள் அவெல்லாம் நியாயமான விலைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடன்கள்லாம் நீங்கள் அடைச்சிடலாம். அது நிம்மதியும் கிடைக்கும், நல்ல வழியும் பிறக்கும். பெண்மணிகளுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக சஞ்சரிக்குது. அதனால் கொடுப்பதிலும் கணக்கு பார்ப்பதில்லை. சனி பகவான் தற்போதைய அந்த சஞ்சார பலம் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதும் இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் குருவின் பார்வையும் பெறுவதனால நீங்களும் தொழில் செய்யலாம். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பட்டம் பதவிகள்லாம் கிடைக்கும். வேலை சுமை கொஞ்சம் கொடுமையாக இருந்தாலும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன்லாம் கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இந்த ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு தருவார். சனி பயிற்சியை உங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்ல பயன்படுத்தி கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் ஏழை எளியவர்களுக்கு ஒரு உதவி, ஒரு அன்னதானம், ஒரு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கை மேலே பலன்கள்லாம் உண்டாகும். அதுபோல் ஆண்கள் வேலைக்கு போகிறவங்க ஒரு 27 வேப்ப முத்துக்களை பாக்கெட்டில் போட்டுக்கலாம். பெண்கள் எப்பொழுதும் தங்கள் பையில வேப்ப இலையை கொஞ்சம் வைத்து கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு சனியினால் வரக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கிடும். எங்கேயாவது ஒரு கோவில் திருவிழா என்றால் அங்கே போய் நீங்கள் ஒரு சேவை செய்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சனி பகவானுக்கு சேவை செய்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் பேராசை இல்லாமல் நீங்கள் எளிமையாக வாழ்ந்து கொண்டால் வெற்றி உங்களுக்கு தான். சனி எப்படி இருந்தாலும் ஐயா நான் சொன்ன கணக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் எப்படி நல்ல பலனை தருவார்? பொதுவாக சனி என்றால் வாழ்க்கையில் எளிமை, உழைப்பு, வியர்க்கணும், அதே போல் தான தர்ம சிந்தனை, புறங்கூறாமல் இருக்கணும், பொறாமைப்படக்கூடாது, பேராசை இல்லாமல் வாழணும். இப்படிப்பட்ட நிலையில் சனி பகவான் பொறுத்தளவில் ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் வர்றார். அப்போ 11ஆம் இடத்துல வரும்போது சனி பகவான் நன்மையை தருவார். பொதுவாக 3, 6, 9ஆம் ஸ்தானத்தில் இருந்தால் சனி 11 இருந்தால் நல்ல பலனை அவர் தர்றார். பாருங்க, ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுவரையிலும் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார். இப்போ லாபத்தில் வர்றார் குருவின் வீட்டில். குருவின் வீட்டுக்கு வரும்பொழுது குருவாக செயல்படுவார். அப்போ நிறைய நல்ல பலன்கள்லாம் இந்த ஆண்டு முழுவதும் நடக்கும். அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசீரிசம் 2 பாதம் வரை. இப்போ குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜீவனம் நல்லா இருக்கும். இப்போ லாபஸ்தானமாகிய மீன ராசிக்கு வரும்போது அனுகூலமான கிரகமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வர்றார். அப்போ இந்த லாபத்தை அனுபவிக்காமல் நீங்கள் நல்ல வாக்கு, தனம், குடும்பம் இதில் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறார். அப்போ 2ஆம் இடமும் நல்லா இருக்கு, 11ஆம் இடமும் நல்லா இருக்கு. அப்போ குடும்பத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் பெறும், குழந்தைகள் நன்றாக இருக்கும், குடும்ப உறுப்பினர்களுக்குள் மகிழ்ச்சி உண்டாகும், கசப்புகள்லாம் நீங்கும், நல்லா ஆனந்தமாக மகிழ்ச்சிகரமாக வாழலாம். அதுபோல் குடும்ப நிகழ்ச்சிகளில் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நிச்சயதார்த்தம் நடக்கும், திருமணம் நடக்கும், வளகாப்பு போன்ற நிகழ்வுகள், மகப்பேறு உண்டாகும். இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, திருமண முயற்சிகள்லேயே வெற்றி உண்டாகும். நெருங்கிய உறவுகளிடையே இருந்த கசப்பெல்லாம் மாறி பரஸ்பரமான அந்யோன்யமும் சந்தோஷமும் உண்டாகும். இன்ப சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவதற்கு நல்ல சனி பகவான் ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்கள் அல்லது ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மேற்கொண்டு உயர்கல்வி அந்த துறை சார்ந்த படிப்பை படித்து பாஸ் பண்ணி இன்னொரு புதிய பதவியில் பெறுவாங்க. வெளியூரில் வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி வெளியூரில் வேலை கிடைக்கும் போது ஒப்புக்கொண்டுட்டு போய் முதல்ல ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுடைய எதிர்கால நலனுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் கடன்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் அடைத்து நிம்மதி பெற நல்ல வழியை இந்த சனீஸ்வர பகவான் அழகாக தருவார். அதாவது வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறுவதற்கேற்ற உதவி கிடைக்கும். ஆர்வம் இருக்கிறவங்க இப்போ வெளிநாட்டில் போய் நான் படிக்கலான்னு இருக்கேன்
அப்படிங்கிறவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமான முறையில் இப்போ இந்த கிரக சஞ்சாரங்கள் நல்லா இருக்கு. அதனால் வேலை பார்க்கும் இடத்துல மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு, வேலை பார்க்கும் பணிகளில் ஒரு உற்சாகத்தோடு இருப்பீங்க. கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள் இவங்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. பதவி உயர்வதற்கும் கூடுதல் சம்பளத்திற்கும் நிறைய சாத்தியங்கள் அமையும். ஒரு சிலருக்கு வருமானம் கூடுதலோடு விருப்பமான சில இடமாற்றங்களும் உண்டாகும். எதிர்கால நலனிற்காக உங்களை மாற்றினாங்கன்னா நீங்கள் சங்கடப்படாதீங்க, அந்த உத்தரவை ஏற்றுக்குங்க. அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு கை கொடுக்கும். உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பெல்லாம் கொடுப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சி வைத்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் நிறைய வெற்றிகள்லாம் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜீவனாதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த ராசினர்கள் தொழில்களில் அபாரமான வெற்றிகளையும் அபாரமான நன்மைகளையும் எல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால கடினமாக உழைக்கக்கூடிய நீங்க இந்த ராசியில பிறந்தவங்க வெளிநாடுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் வியாபாரத்தில் திறமசாலியாகவும் இருப்பதற்கும் உரிய சந்தர்ப்பம்லாம் காட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்திலையும் திறமசாலியாகவும் வர்த்தகத்திலையும் நல்ல பிரசித்தி பெறக்கூடிய அறிவும் ஆரோக்கியத்தையும் மூளை பலத்தையும் சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுப்பார். சோர்வில்லாத உழைப்பும் லட்சுமி கடாட்சமும் உண்டவர்கள் நீங்கள் எந்த வர்த்தகத்துறையிலும் துணிந்து முதலீடு செய்தால் வெற்றி உண்டாகும். அது மட்டும் இல்லை, இப்போ கலைத்துறையை சார்ந்தவர்கள் இருக்காங்க. சினிமா நாடக கலைஞர்கள், பாட்டு வாத்தியங்கள் செய்கிறவங்க, மக்களிடத்தில் அவங்களுக்கு நிறைய செல்வாக்கு அதிகரிக்கும். அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு புதுசாக வித்தியாசமான முறையில் கிடைச்சி ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். பலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல் புது புது பட தயாரிப்பாளர்களுக்கு இது ஒரு லாபகரமான நேரம். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் தயாரிக்கப்படும் அனைத்து படங்களும் நல்ல முறையில் வெற்றி பெறுவதற்கும் லாபத்தை ஈட்டு தரவும் அனுக்கிரகமான கிரகங்கள் எல்லாம் அப்படி அமைப்பாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தசா புத்திகள் அனுகூலமாக இருக்கு இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுபோல் நடிகர் நடிகைகளுக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பாராட்டுதல்களும் பட்டங்களும் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்தால் அதெல்லாம் ஓரளவுக்கு அடையும். பழைய கடன்கள் அதை நீங்கள் அந்த பழைய கடன்களை தீர்த்து நிம்மதி பெறக்கூடிய அளவுக்கு வருமானம் நிறைய வரும். அதெல்லாம் நீங்கள் சேமித்து வச்சுக்கணும். ஆமாம். அப்புறம் புதிய படங்களுக்கு உங்களுக்கு விருதுகள்லாம் கிடைக்கும். அது ஒரு பெரிய குஷி தானே. கலைஞர்களுக்கு பாராட்டும் பேர் புகழும் இதெல்லாம் கிடைச்சாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல் உங்களுக்கு அரசியல் சார்ந்தவர்களுக்கு, அரசியலில் புதிதாக அடியெடுத்து வைப்பவர்களுக்கும், அரசியலிலே ஏற்கனவே காலூன்றி நீண்ட காலமாக அந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கும் புதிய புதிய பாராட்டுக்களும் உண்டு. திரைப்படத்துறைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் தான். அப்போ சனியும் சுக்கிரனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திரைப்படத்துறை நன்றாக இருக்கும், அரசியல் துறை நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதும் சுக்கிரன் சுபபலம் பெற்றிருப்பதினால, ராசியாதிபதியை 11 உச்சம் பெறுவதனால அப்போ என்னாகும், உங்களுக்கு விருப்பமான நல்ல சுகமான வாழ்க்கை தான் அமையும். அதே போல அரசியல் துறை அன்பர்களுக்கும் மக்களிடையே நிறைய செல்வாக்கு வரும். ஒரு சிலருக்கு பதவி கூடும், ஒரு சிலருக்கு பொறுப்புகள் கூடும், ஒரு சிலர்களுக்கு செல்வம் செல்வாக்கு எல்லாம் கூடி நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆனந்தத்தை இந்த ரிஷபராசிக்காரர்கள் அடைவார்கள். அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த ஆண்டு முழுவதும் வெற்றி பெற்று மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி, எல்லையற்ற ஆனந்தத்தை தக்க வச்சுக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கிரகம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது.
மாணவருக்கு ஒரு சிலருக்கு கட்சி மாற்றமும் ஏற்படும், அதுவும் உண்டு. மாணவ மாணவியருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்யாகாரகன் அப்படின்னு சொன்னால் புதன். அப்போ அவர் இந்த துறையுடன் தொடர்புள்ள இதர கிரகங்கள்லாம் அனுகூலமான வகையில் தான் இருக்கு. சரி, அப்போ அவங்க பாடங்களில் நல்லா படிப்பாங்களா? நல்லா படிப்பாங்க. நல்ல முன்னேற்றம் உண்டாகும், நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அப்போ பரீட்சையிலே இவர்களுடைய திறமையை காட்டக்கூடிய நேரம் வந்து விட்டது. மதிப்பெண்கள் பார்த்தாலே இதனை உணர்ந்து கொள்ளலாம். நானா இவ்வளோ மார்க் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும். சில மாணவ மாணவியருக்கு பாருங்க, வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஒரு சிலருக்கு அத்தகைய உதவியெல்லாம் உண்டு. உயர்கல்விக்கு உங்களுக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்கும். அதே போல விவசாயத்துறையை சார்ந்தவர்களுக்கு பயிர்கள்லாம் நல்ல விளைச்சலை கொடுக்கும். தண்ணீர் வசதி குறைவில்லாமல் கிடைக்கும். கால்நடைகள் பார்த்தீங்கன்னா நல்ல சிறந்த அபிவிருத்தி அடையும். அப்போ அது மட்டும் இல்லை, மாநில அரசினுடைய சலுகைகள்லாம் கிடைக்கும், உதவியும் கிடைக்கும். தற்போது நடைபெறக்கூடிய அந்த உங்களுக்கு வாழ்க்கையில் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்குன்னா புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கும் நல்ல காலங்கள். சில விளைபொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதும் அந்த மாதிரியான அனுக்கிரகமும் உண்டு. ஆக இப்படியெல்லாம் இருந்தாலும் பெண்மணிகளை பார்ப்போம். பெண்மணிகளுக்கு பெரும்பாலான அம்சங்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு உள்ளவர் சுக்கிர பகவான். அவர் தற்போது சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதினால அப்போ பெண்மணிகளுக்கு மிக அனுகூலமான காலகட்டம். அவங்க நினைச்சதை அடையலாம். நல்ல உணவு, உற்சாகம், சாப்பாடு, துணிமணி, அவங்களுக்குன்னு ஒரு வேலை, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க வேலை, அவங்க பார்க்குற பணி, இதெல்லாம் முன்னேற்றங்கள் நிறைய உண்டாகும். அதே போல் இது நல்ல கடகமாறுதல். திருமணம் ஆகியும் கணவன் மனைவிக்குள்ள கசப்பு இருந்தால் நீங்கிடும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவாங்க. அதில் குடும்ப சூழ்நிலை நல்ல மன நிறைவை அளிக்கும். விவாகத்திற்கு காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்ல திருமணம் அமையும். வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால் திருப்தி இருக்கும். நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும், அது ஒரு பெரிய விஷயம். சரி, வயோதிகத்தினால் அவதியுறக்கூடிய வயசான மூதாட்டிகள் அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இப்போ நீங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடியது, இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, சிக்கனமாக இருங்க, செலவை மிச்சப்படுத்தி சேமிக்குங்க, எதிர்காலத்துக்கு பயன்படும். பரிகாரம், சனிக்கிழமைகளில் உபவாசம் இருங்கள். ஏழை எளியவர்களுக்கு ஒரு தானம் கொடுங்கள். நன்றாக கால் நிறக்க நடங்கள். வேர்வை வரட்டும், உழையுங்கள், உழைச்சு கொண்டே இருங்கள். எளிமையாக இருங்க. தான தர்ம சிந்தனை உள்ள இடங்களுக்கு போயிட்டு வாங்க. யாரை பற்றியும் புறம் கூறாதீர்கள், பொறாமைப்படாதீர்கள். பேராசாமையில் இல்லாமல் சனி உங்களை கைதூக்கி விடுவார். நன்றி, வணக்கம். சனி பயிற்சி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள். அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சனி பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாக மிருகசீரிசம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3 பாதம் வரை. பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ சனினாலே ஜீவனக்காரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். அப்படி இருக்கும்போது சனி பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்ல பலனை தருவார். ஜென்மராசியில் குரு பகவான் நிலை கொண்டு இருக்கிறார். 10ல் சனி மீனத்துக்கு வர்றார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தொழில் ஸ்தானத்தில் தொழில்காரகன் வரும் பொழுது கொஞ்சம் கடுமையான உழைக்க வேண்டியது வரும். அப்போ கடின உழைப்பு இருக்கும். அப்புறம் வேறு என்ன இருக்கும்? அலைச்சல்கள்லாம் இருக்கும். சுலபமாக அடையிற வெற்றியை கொஞ்சம் சிரமப்பட்டு அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதற்குரிய பலாபலன்களை, நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார். அதனால் சனி பகவான் பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலட்சியமான தன்மை இருந்தால் அதை புரிய வைப்பார். அது மட்டும் இல்லை, குடும்ப நலன்கள், பிரச்சனைகள், அலுவலகங்கள், பொறுப்புகள், இதெல்லாம் நிறைய கொடுப்பார். வேலை அதிகமாக இருக்கும், கடினமாக உழைக்க வைப்பார். உங்கள் உடம்புல வேர்வை வரும்படி செய்து விடுவார். உழைப்புகள் அதிகமாக இருக்கும். அலுவலக பொறுப்புகள் காரணமாக இடம் மாறுதல், அலைச்சல்கள், வெளியூர் பயணங்கள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ உங்களுக்கு பொறுத்தளவில் இந்த
குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் ஆகியவற்றில் நலன்களை கவனிக்க முடியாது. இப்போ முந்தைய குடும்பத்தோடு அட்டாச்மெண்ட்டாக இருந்து பார்த்தீங்க, இப்போ வேலைன்னு வேலையில் தவிர்க்க முடியாமல் நிறைய அலைய வைப்பார். அப்புறம் அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் பெட்டியும் படுக்கையுமாக வெளியூருக்கு அதிகமான ட்ராவல்களை கொடுப்பார். அப்போ பல தருணங்களில் வெளிநாடுகளுக்கும் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்போ பிரயாணங்கள் தான் அலைச்சல், ஓய்வில்லாத உழைப்பு, அது கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கிறதுனால உணவு ஃபுட் ஹேபிட்டில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதே போல் சனிக்கிழமை விரதம் இருந்து எண்ணெய் ஸ்நானம் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம். பொதுவாக சனி பகவானை குளிர விடுறதுன்னா நம்ம தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உடல் ஓய்வு கிடைக்கும் போது எனக்கு படுத்து ரெஸ்ட் எடுத்துடணும். அப்போ இந்த பாரத புண்ணிய தேசத்தில் நலமகா சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஜாதகத்தில் 7.5 சனி காலத்தில் தான் நாடுகளிலிருந்து மனைவி மக்களை எல்லாம் பிரிஞ்சு மற்றொரு மன்னனின் நாட்டில் போய் அவர் சமையல்காரராக இருந்தாருங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ நலச்சரித்திரத்தை நீங்கள் படித்தாலும் நன்மை உண்டாகும். கிருஷ்ணர் வழிபாடு செய்ய செய்ய நன்மை உண்டாகும். இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு இதெல்லாம் உறவுகளை விட்டு பிரிந்து இருந்தால் சனி பெரிய அளவில் தண்டிக்கிறது இல்லை. உறவுகளை பிரிதல், அந்நிய மொழி பேசுகிறவர்கள், அந்நிய மொழி இருக்கிறவங்க இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும். இப்போ உத்தியோகம் பார்க்குறாங்க, உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அலுவலகத்திலையும் பாருங்கள் சோதனைகள் நிறைந்த காலகட்டம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கடுமையாக உழைச்சாலும் கூட மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு அவங்க கோபத்துக்கு ஆளாக வேண்டியது வரும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் மஞ்சள் கலர்ந்த அரிசி, இந்த கல்யாணத்துக்கு அச்சதை தூவுவாங்கள்ல, அதை வச்சுக்கோங்க. ஒரு வேப்பம் பலகை ஒன்று உங்கள் ஆஃபீஸில் இருந்தால் போதும். உங்கள் ஆஃபீஸில் ஒரு வேப்பங்கன்று நாற்று அதை நீங்கள் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு 2 கன்று நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி யாருக்காவது தானம் கொடுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது வேப்ப மரத்தடிலவே இருந்தீங்கன்னா அந்த மேலதிகாரிகளுடைய பாதிப்பு குறையும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேலை அதிகமாக அமைந்தாலும் கூலி கிடைக்கிறது கடினமாக இருக்கும். அதனால் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அது பழகிடும். உத்தியோக காரணமாக நீங்களே தனியாக போய் தங்கி இருந்து சாப்பிட்டுட்டு ஒரு ரூம் வீடு பிடிச்சி தங்கி இருக்கிற மாதிரி சூழல்லாம் அமையும். அது ஒரு வகை, அதாவது உங்களை கொஞ்சம் கசக்கி புளிகிற மாதிரி தெரியும். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துக்கு சனி பகவான் கொடுப்பார். இப்போ ஒரு கசப்பை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுதான் உண்மை. தொழில் வியாபாரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்தை நிலவரங்கள் திடீரென்று உங்கள் நலனுக்கு எதிராக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு யாரையும் நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருந்தால் போதும். அது ஒன்று. சனி பெயர்ச்சி இந்த 10ஆம் இடத்துல வரும் பொழுது, கர்மஸ்தானத்தில் வரும்போது சனியின் பார்வை உங்களுக்கு 12ஆம் இடம், சனியின் 7ஆம் பார்வை உங்களுக்கு சுகஸ்தானம், சனியினுடைய 10ஆம் பார்வை உங்களுக்கு 7ஆம் இடம். அப்போ 4, 7, 12ஆம் இடத்தை பார்க்குறேன். அப்போ கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும், தூக்கம் கம்மியாக தான் இருக்கும். மனைவி மக்கள் கூட வேலை பார்க்குறவங்களோடையும் ஒன்றும் பெருசாக அளவில் சந்தோஷமாக நமக்கு ஒத்துழைப்பெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் வரும். அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள் இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா பொறாமையினால் உங்களோட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கூட பாதிக்கப்படும். விலை அளிப்பதில் சுணக்கம் கொடுப்பாங்க. சந்தை நிலவரம் திடீர்னு உங்கள் நலனுக்கு எதிராக அதை திரும்பிடும். அதனால் உங்களுடைய விற்பனையும் லாபமும் பாதிக்கப்படும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இதுவரையிலும் நீங்கள் அவங்களிடத்தில் தொடர்ந்து பேசுவதும் அன்பாக இருப்பதும் நீங்கள் பண்ணிக்கணும். அதிகாலையிலே எழுந்திருக்க பழகிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் பெரிய கெடுதல்லாம் தரமாட்டார். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் குறையும். ஏன்னா அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போ 7ஆம் இடம் வெளி உலகம் சார்ந்தது. அப்போ அது என்ன ஆகும், ஏற்கனவே உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ கொஞ்சம் அதை வேற ஆளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்கள்லாம் வரும்.
உங்களை பிரபல கலைஞர்கள் உங்கள் நிறுவனத்தை விட்டு நிற்கலாம். உங்கள் லாபத்தை கடுமையாக பாதிக்கும். பொருளாதாரம் சீர்குலைந்து போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல் துறையை சார்ந்தவர்கள், அதனுடைய மூல கிரகமே சனி தான் அரசியலுக்கு. சூரியன் என விவரித்திருக்கிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அரசியல்வாதிகள் சந்தர்ப்பத்திற்கேக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த திறனை சனி பகவான் கொடுப்பார். எதிர்க்கட்சிகளும் பணம், பதவி, ஆசைகளை காட்டி உங்களை உங்கள் கட்சிக்கு ஈர்க்க முயற்சி செய்வாங்க. அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் மயங்கிடாமல் வைராக்கியமாக நீங்கள் கொடுப்பார் சனி பகவான். அதற்கு ஒரு பெரிய வேலை ஃபியூச்சரில் இருக்குது. செவ்வாய் பலகீனமாக இருக்கிறவங்க மட்டும்தான் பணத்தாசை, பதவி ஆசை இதுக்கு மயங்கி போவாங்க. அடுத்தாப்பில் பாருங்கள், மாணவ மாணவியர்கள். இந்த மாணவ மாணவியர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே புதன் பகவான் ஒரு சுப பலத்தை பெற்றிருக்கிறனால மாணவர்கள் பாடங்களை தீவிரமாக படிப்பாங்க. நல்ல நினைவாற்றல் இருக்கும். நினைவில் உள்ளதை தெளிவாக எழுதுவாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. உயர்கல்விக்கும் உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ கல்வி படிக்கிறதுக்கும் இப்போ முயற்சி பண்ணலாம். வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த உயர்கல்விக்கு வெளிநாடு போவதற்கு ஏற்ற நிதி உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்களை எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிட்டும். புதிய இடங்கள், விளைநிலங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள். அதே போல் நிம்மதியாக இருக்க முடியும். இடுபொருள்கள், நீர் வசதி, உரங்கள், வேலையாட்கள்லாம் கிடைக்கலாம். தண்ணீர் வசதி நல்லாயிருக்கும். அப்போ சந்தையில் உங்களுடைய பொருள்களுக்கு கிராக்கி உண்டாகும். நல்ல வரவேற்பெல்லாம் கிடைக்கும். அப்போ விவசாயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு செழிப்பாக இருக்கும். அப்புறம் மிதுன ராசி பெண்மணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறனால பெண்மணிகளுக்கு நன்மைகளை வாரி வழங்குவார். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, குடும்ப சந்தோஷம், கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க இப்போ சேருறதும், அது மட்டும் இல்லாமல் சுபபலம் பெற்று இருக்கிறனால அப்போ உங்களுக்கு புதன், சனி, சுக்கிரன் 3 கிரகம் நல்லா இருக்குது. அப்போ உங்களுக்கு வேலைவாய்ப்பு, சந்தோஷம், திருமணம், வீடு வாசல், வாகனங்கள் பெருகுதல், உல்லாசமாக இருத்தல் இதெல்லாம் பெண்களுக்கு கிடைக்கும். அதுபோல் ஜோதிட கலையினுடைய ஒரு துல்லியமான விஷயங்கள் படி மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு லாபகரமான காலகட்டம் இது. தொட்டதெல்லாம் தொடங்கும். அவங்க எண்ணங்கள்லாம் நிறைவேறும். அவங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கடின உழைப்பினால் உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படும். நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம் போன்ற ஸ்தலங்களுக்கு போய் வரலாம். திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர ஸ்தலத்துக்கு போகலாம். சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். யாருக்காவது தர்மம் பண்ணலாம். பசுவுக்கு ஒரு வாயுரை கொடுக்கலாம். சிவாலயத்தில் உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அருகில் உள்ள ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வர உங்களுக்கு நன்மைகள்லாம் உண்டாகும். நான் சொன்னதை நீங்கள் கடைப்பிடிங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்க்க வேர்க்க நடக்கணும். வேர்வை வந்தால் சனி சந்தோஷப்படுவார். உழைக்கணும். உழைச்சா சனி சந்தோஷம். உழைத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப எளிமையாக இருக்கணும். அதே போல் தான தர்ம சிந்தனை இருக்கணும். யாரையும் புறங்கூறாமல் சொல்லாமல் இருக்கணும். பொறாமப்படாமல் இருக்கணும். பேராசைப்படாமல் இருந்தால் சனி உங்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுவார். மிதுனராசிக்காரங்க 10ல் சனி இருந்தாலும் பார்வையினாலும் நீங்கள் ஒன்றும் பெரிய கவலைப்பட வேண்டியதில்லை. நான் சொன்ன இந்த 7 கேட்டகரியை கடைப்பிடிங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கு. மகிழ்ச்சி, வெற்றி நிச்சயம். திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு இடம் பெறுகிறார். கடகராசிக்கு பொறுத்தளவில் அட்டமச்சனியாக இருந்தது. கடகராசிக்கு அட்டமச்சனியாக இருந்தது. அதாவது சனி பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மீனத்திற்கு வருகை தரக்கூடிய காலம் உங்களுக்கு விமோச்சனம். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பட்டதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும். பட்ட கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகும். கடந்த காலத்தில் தேவையில்லாத மனக்கசப்பு, சஞ்சலம், பல கொடூரமான நிகழ்வுகள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ ஆயுள் மற்றும் உடல் ஆரோக்கியம் இந்த 2 முக்கிய அம்சங்களை குறிப்பிடுகிறது கும்பராசியில் இருந்த சனி பகவான். இப்போ சனி பகவான் விலகி இருக்கிறார். விலகி பெயர்ச்சியாகி போகும் பொழுது முந்தைய அந்த முக்கிய இடங்கள்லேருந்து சனி பகவான் விலகுவது
உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உடல் நிரந்தரமான உங்களுக்கு உடம்பெல்லாம் பாடாப்படுத்தி எடுத்திருக்கும். உடம்பு ஜாயிண்ட் பெயின் ஏற்படும், கால் வலி வந்திருக்கும், இடுப்பு வலி வந்திருக்கும், பலருக்கு யூரினல் ட்ராக்ட் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் வந்திருக்கும். அப்போ கடகராசிக்காரங்க நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பீங்க. இனி அதுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நிம்மதியற்ற மனதிற்கு மன அமைதி உண்டாகும். சனி பகவான் ஒரு வீட்டுக்குள் நுழைகிறார் என்றால் அந்த வீட்டை சுத்தம் செய்யாமல் போக மாட்டார். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை கோலங்கள் கழிவுகள் எல்லாம் சுத்தப்படுத்திட்டாருன்னா ஒரு பேரிக் மாதிரி எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய காலம். உங்களுடைய விவாக முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த தடங்கல்கள் அதெல்லாம் நீங்கிடும். இப்போ ஒரு சிலருக்கு இப்போ கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் நிச்சயமாகிற மாதிரி போய் தட்டிக்கிட்டே போகுது. அதெல்லாம் இப்போ விமோச்சனம். அந்த தடங்கல்கள்லாம் நீங்கி உங்களுக்கு திருமண வாய்ப்புகள், நல்ல அழகான படித்த பெண்கள் அமையும், நல்ல கணவனார் அமையும். அதுபோல் கணவன் மனைவிக்கு இடையில சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரும் கீரி பாம்பமாக இருந்தது. அப்போ சனி ஒரு வீட்டில் உட்காந்துருக்காருன்னா அந்த வீட்டில் நோய், எதிரி, வம்பு வழக்குகளை கொடுத்துருவார். அப்போ அங்கக்குள்ள ஒரு சுமூகமான மங்களகரத்தன்மை இருக்காது. அதாவது இருள் கிரகம் போய் ஒரு வீட்டில் உட்காருதுன்னா ஒளி இருக்காது. இப்போ ஒளி இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அப்போ சனியினால் இருள் கிரகம். அப்போ எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இப்போ பயிற்சி ஆகும்போது கணவன் மனைவி கிட்ட இருந்த கசப்பெல்லாம் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படாத அலட்சியப்படாமல் மருத்துவரிடத்தில் ஆலோசனை பெற வேண்டியதும் வரும். இரவு நேர பயணங்கள் போகும் பொழுது உடல்கள் உமைகளை பாதுகாத்துக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கடகத்திற்கு பாக்கியத்தில் இருக்கிற சனி பகவான் அவர் 11ஆம் வீட்டை பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் கடகத்துக்கு 3ஆம் இடம் பயணம். அப்போ அவர் அந்த 7ஆம் பார்வையை பார்ப்பார். 10ஆம் பார்வையாக கடகத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 7-8க்கு கடகத்திற்கு 7-8 கூடியவர் 9இல் மனை ஏறி பார்வை என்பது 11ம் கடகத்துக்கு பாதகத்தையும், அதே போல் அவர் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்குறனால கொஞ்சம் இரவு நேர பயணங்களில் பொருள்களை கொண்டு போகும்போதும் கவனமாக இருக்கணும். வெளியாட்களை நம்பி ஏமாந்து போகக்கூடாது. அப்போ சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. சிறு சிறு உபாதைகள் உடலை வருத்தம், ஏன்னா நோய் ஸ்தானத்தை பார்க்குறனால. அப்போ மருத்துவர் அணுகி சிகிச்சை பெறுவது எல்லாம் நன்மையை தரும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் மற்றும் தாமதங்கள் இருந்ததெல்லாம் நீங்கும். நெருங்கிய உறவினர்களுடைய ஏற்பட்ட வாக்குவாதங்கள்லாம் நீக்கி பகை உணர்ச்சியெல்லாம் இருந்ததெல்லாம் இப்போ விலகும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும், உத்தியோக மாற்றம் ஏற்படும், வெளியூர் பயணங்களில் நல்ல அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜீவனக்காரகனான சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் தான் வர்றார். வரனால மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோரோடு பழகும்போது நம்ம நிதானமாக இருக்கணும். அவங்களே கேட்காம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ரொம்ப நிதானமாக இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லை, ரொம்ப பணிவாகவும் மரியாதையும் நாம் நடந்து கொண்டால் அவர்களுடைய பாராட்டுக்களையும் அன்பையும் நாம் பெறலாம். அன்றாட பணிகளில் நம்மளுடைய பேப்பர்ஸு, டாக்குமெண்ட்ஸு இது எல்லாத்துலேயும் கவனமாக பராமரிக்கணும். அதுபோல் பூட்டு, சாவி இது போன்ற விஷயங்களில் யாரையும் நம்பி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது மாதிரி இல்லாமல் இருந்தால் நன்மையே உங்களுக்கு கிடைக்கும். அந்நிய நாடுகளில் வேலைக்கு முயற்சித்து வரக்கூடிய அன்பர்கள் நல்ல அமைப்பை பெறலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார். அதே போல் உங்களுடைய லக்கணத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது அவர் சனி பகவானை பார்வையிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுக்கு கடகத்திற்கு பொறுத்தளவில் 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு சனியினுடைய பயிற்சியும் குரு பகவானுடைய வருகையும், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பான முறையில் எதிர்பாராத நல்ல பல நன்மைகள் எல்லாம் நம்ம அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கடும் போட்டியை சமாளித்தாலும் வெற்றி உங்களுக்கு தான். புதிய முதலீடுகளை இப்போ கொஞ்ச நாள் தள்ளி போடணும். ஜூனுக்கு பிறகு நல்லாயிருக்கும். எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்களில்
வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கியங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். 9ஆம் இடம் வெளிநாடு, சனினா தொழில், சனினா ஸ்லோ பிளானட்டு, அப்போ வெளிலத்தான் வரும். அப்போ பயப்படக்கூடாது. அப்போ நீங்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா நாடக நடிகர்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும், வருமானம் கூடும், கிடைக்கும் வாய்ப்புகளில் திருப்தி இருக்கும். சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்தாலும் விட்டுறாதீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டக்கூடிய காலமாக இது அமையும். அதே போல் மக்களிடையே உங்களுக்கு நல்ல செல்வாக்கு அமையும். பெரிய படங்களில் திடீரென்று அழைப்புகள் வரும். வெளிநாட்டுக்கு சென்று போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை வரும். கடைசி நேரத்தில் அவர் வரலைன்னு சொல்லி உங்களுக்கு டிக்கெட்டை போட்டு உங்களே கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் சனிக்கிழமை விரதம் இருந்து பைரவரை வணங்குவதும் மிகச்சிறந்த நல்ல பலனை தரும். கையில் இருப்பதை கொண்டு ரொம்ப சிக்கனமாக செலவு செய்ய பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்திருக்கும். அதனால் சங்கீத சபாக்களும் எதிர்பார்த்த அளவிற்கு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு பிரபல அரசியல்வாதிகளுடைய நட்பும் கிடைக்கும். ஏற்றமும் இறக்கம் இருந்த அரசியல் வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு உணர்ந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை நிலைமையே மாறப்போகுது. அதே போல் மாணவ மாணவியர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல அனுகூலமான நிலையில் கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இதுவரையிலும் நீங்கள் படிப்பின் திறமும் கூடும், ஞாபக சக்தியும் கூடும், நிறைய மார்க்குகள்லாம் வாங்குவீங்க. மீண்டும் ஆர்ப்பாட்டம், புத்தகத்தை கையில் எடுத்தாலே கசந்த நிலையெல்லாம் மாறி மீண்டும் பல பாடங்களில் மனம் லயித்து ரசித்து படித்து வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவும் உற்சாகத்தை கொடுக்கும். அதுபோல் விவசாயம் பண்ணுகிறவர்களுக்கும் தண்ணீர் பற்றாக்குறை வராது. ஆதரவான காலம், இடுபொருள் உரங்கள் மற்றும் புது விளைநிலங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும், நல்ல வாய்ப்புகள் உண்டாகும், விளைச்சலும் திருப்திகரமாக இருக்கும். சந்தையிலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும், கால்நடைகள் விருத்தி அடையும். அதே போல் இயற்கை சூழலும் உங்களுக்கு எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கலைங்கிற மாதிரி மிகச் சிறப்பான முறையில் நல்ல அனுக்கிரகமான அனுகூலத்தை எல்லாம் தரக்கூடிய காலமாக தான் அமையும். அதே போல் வெளி உலகத்தோடு சக மக்களோடு நல்ல உறவுகள்லாம் இருக்கும். ஆமாம், அதுபோல் மாநிலங்களில் கிடைக்கிறது, அதுபோல் நிறைய அரசாங்க சலுகைகள்லாம் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் உங்களுக்கு பெண்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் அப்புறம் பூமிகாரகன் செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கார். அதனால் நல்ல கணவனை பிரிந்த மனைவிக்கு சந்தோஷம், குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், வெளிநாடு சென்று வருதல், அவர்களுக்கு வேலை கிடைத்தல், அவங்க பெண்களுக்குள்ள வியாபாரங்களில் நல்ல ஐஸ்வர்யத்தோடு நல்ல முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். உழைக்கிற கடினமாக இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகளால் பிரச்சனை வந்தாலும் உங்களை மறைமுகமாக பாராட்டுவார்கள். ஆனால் நீங்கள் பொறுமை, ஒரு நிதானம் மிக மிக அவசியம். அதனால் உங்களுக்கு ராகுவிற்கு பரிகாரம் செய்யணும். சனிக்கிழமைகளில் ஒரு பசுவுக்கோ ஏழைக்கோ உணவு கொடுக்கலாம். திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு இது போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அங்கு நீராடி உங்கள் 27 எள்ளு தீபம் ஏற்றி வணங்கி வழிபடலாம். அதே போல் எங்கேயாவது அன்னதானம் நடந்தால் அதற்கு உங்களால் முடிந்த சேவைகள் செய்யலாம். கூடுமான அளவிற்கு நல்ல வியர்க்க காலால் நடந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது கடினமாக உழைக்கும் பொழுது சனிக்கு ரொம்ப பிடிக்குது. எளிமையாக வாழ பழகி கொள்ளுங்கள். யாருக்கிட்டேயும் உங்கள் கேட்காம கொள்ளாமல் கஷ்டத்தை சொல்லாதீங்க. தான தர்ம சிந்தனையோடு இருங்க. யாரை பற்றியும் குறை சொல்லாமல், புரணி பேசாமல், புறங்கூறாது இருந்தாலே போதும். பொறாமைப்படாமல் இருந்தால் போதும். பேராசை இல்லாமல் வாழ்ந்தால் சனி பகவானுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடும். சனி ஒருத்தரை வாழ்த்துவதும் உயிரை தூக்கி விடுவதற்கும் நான் சொன்ன இந்த 7 விஷயங்கள் ஒருவர் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்க்கையில் சுலபமாகவே வெற்றி பெறலாம். அதனால் நோய் நொடியை நீக்க எளிய வழி குற்றம் குறை காணுதல், புறம் பேசுதல் கூடக்கூடாது. சனினா ஸ்லோவத்தான் இருப்பார். அதனால் நல்ல திறமைசாலி ஆக்குவார். தொழில் குடும்ப வாழ்க்கையிலெல்லாம் மெதுவாக தான் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க திட்டினாலே
அவங்க மனம் விட்டு போயிடுவாங்க. அப்போ இழந்ததை மீட்டு தரக்கூடிய அக்னீஸ்வரர் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான் கிரக தண்டனைகளிலிருந்து விடுபட அவருக்கு எதிர்த்தாப்புல பைரவரோடு சனீஸ்வரர் இருக்கிறார். ஆகையினால இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய சேத்திரங்கள் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் வேப்ப இலை, வேப்பங்கொட்டை அது எப்போவும் வேலை பார்க்குற இடத்துல வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சுக்லாம்பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேர் சர்வ விக்னோபசாந்தகே. வணக்கம். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் மார்ச் 6ஆம் தேதி 2026 சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். பொதுவாக மகம், பூரம், உத்திரம் வரை 1ஆம் பாதம் வரை உள்ள சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சில நன்மைகளையும் ஒரு சில தீமைகளையும் உங்களுக்கு தர இருக்கிறது. முதலில் நன்மைகளை பார்ப்போம். பொதுவாக சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே நமக்கு சனி என்றால் ஜீவனகாரகன். இப்போ ஜீவனகாரகனாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு தற்பொழுது 7ஆம் இடத்தில் இருந்து வந்து இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். பொதுவாக 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனி என்று அட்டமச்சனி என்பார்கள். அட்டமச்சனி என்பது ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டிய சூழலை வகுத்து கொடுத்து விடுவார். சனி பகவான் இப்போது ஆரோக்கியம், மனநிலை, பிரயாணம் ஆகியவற்றை குறிக்கும் மீனராசிக்கு போகிறார். அதனால் உங்களுக்கு பொறுத்தளவில் இந்த ஆண்டு முழுவதும் அஷ்டமஸ்தானம், அதனால் உடல் நலனையும் நோய்களையும் அலைச்சல்களையும் கவலைகளையும் தருவார் என்று இருக்கிறது. ஆனால் அவ்வாறு தரமாட்டார். ஏனென்று சொன்னால் குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பதினால், குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் குருவை போல் செயல்படுவார். ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுப்பார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், திடீர் சந்தோஷத்தை கொடுப்பார், மனமகிழ்ச்சியை கொடுப்பார். பொதுவாக சிம்மம் என்பது கூட்டமாக இருக்கும். சிம்மத்திற்கு பொறுத்தளவிலே உங்களுக்கு சனி பகவான் மீன ராசிக்குள் நுழைகின்ற பொழுது குருவாகவே இருந்து செயல்படுவார். அதனால் குருவடிவாகி குவளையந்தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருள் என்று உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய கூட்டம், உங்கள் தொழில், உங்களுடைய குடும்பம், உங்கள் சொந்த பந்தம் வகைகளில் உள்ள நன்மை தீமைகளை உங்களுக்கு எடுத்து காட்டுவார். கடினமாக உழைக்க வைத்து பணத்தை கொடுப்பார். ஸோ இப்போ பொருளாதார நெருக்கடி வராது. காரணம் என்ன என்றால் பொருளாதார ராசிக்குள் நுழைகின்ற சனி ஜீவனகாரகன். அவ்வளவு சீக்கிரமாக உயிருக்கு சமமான பிரச்சனைகளை தரமாட்டார். ஆனால் ஏதாவது ஒரு வகைகளிலே உங்களுக்கு கடினமாக நீங்கள் உழைத்தால், வேர்க்க உழைத்தால், நன்றாக உழைத்து கொண்டே இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு எளிமையாக இருந்தால் சனி அள்ளி கொடுத்து விடுவார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தருவார். எப்படி நன்மை தருவார்? எல்லாரும் ஒரு மாதிரி சொல்கிறார்களே என்றால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். பொதுவாக சனி 12 ராசிக்கு, சிம்ம ராசிக்கு பொறுத்தளவில் 6 8 ஏறுகிறார், 7 8. ஸோ அதனால் பொறுத்தளவில் வெளி உலக தொடர்புகளில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் குருவின் பார்வை மற்ற கிரகங்களில் சாதகமாக இருக்குது. அதாவது சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு 10 போய் 8ஆம் இடத்தில் உச்சமடைகின்றார். ஸோ அதனால் வேலை வாய்ப்புகள், பழைய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பழையவர்கள்லாம் தேடி வருவார்கள், நிறைய வருமானங்களை கொடுப்பார்கள். என்றால் ஓயாது நீங்கள் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க முடியாது. அவ்வளோதானே தவிர மற்றபடி ஓடிக்கொண்டே இருப்பீர்கள், உழைத்து கொண்டே இருப்பீர்கள். அப்படி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்துருவார். அது மட்டும் இல்லை, சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு நல்லா கவனிக்கணும், யோகத்தை தரக்கூடியவர் குரு. அந்த குரு பகவான் உங்களுக்கு சிம்மத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால் கண்டிப்பாக ஜூன் வரையிலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கப்புறம் கூட குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆன பிறகு உங்களுக்கு மாறுபட்ட வகையில் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 4 அப்படிங்கிற வகைகளில் உங்களுக்கு அவருடைய பார்வை நன்றாக இருக்கும். 4, 6, 8. அதனால் சுகஸ்தானத்தையும் உத்தியோகஸ்தானத்தையும் ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்குறார். நிறைய நன்மைகளையும் அவர் கொடுப்பார். நிறைய குரு பகவான் ராசியை கிடக்கும்போது குருவின் சுபப்பார்வை கிடைக்கிறனால சனி தன் வீரியம் குறைகிறது. அப்போ ஒரு சனி ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டு அதிபதி பார்த்தாருன்னா சனி பகவான்
அந்த குருவினுடைய தன புத்திரர், அதாவது செல்வத்தை வாங்கி நன்மையை தருவார். ஸோ இதுதான் கிரகண ரத்தாகாரம் சொல்கிறது. அப்போ விவாக வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு வரன் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் தவறான முறையில் வரன்களை அமைக்கிறதுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்போ ஒரு குழப்பங்கள் வரும். பொதுவாக சனி அப்படின்னாலே எல்லாரும் கெடுக்கிறாங்க, தடங்கள் பண்ணுவார், கெடுப்பார், வறுமையை கொடுத்துருவார், தரித்திரத்தை கொடுத்துருவார்னார். சனிக்கு ஒரு 7 குவாலிட்டி இருக்குது. அந்த 7 குவாலிட்டியோடு இருக்கிறவங்கள சனி எந்த காலத்திலும் துன்பம் தர மாட்டார். இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் அவர் தான தர்மம் செய்கிறார். அவர் வாழ்நாள் முழுவதும் யாருக்காவது ஒருத்தருக்கு தான தர்மம் பண்ணுறார். ஒரு அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணுறார், கோவிலில் உழவார பணி பண்ணுறார். அப்போ அவருக்கு சனி என்ன பண்ணுவார்? யாருக்கு ஒருவன் சேவை செய்கிறவனோ அவனை சனி பகவான் விட்டு விடுவார். அதே போல் எளிமையாக இருக்கிறார், தான தர்ம சிந்தனை, யாரை பற்றியும் புறம் கூற மாட்டார்கள். ஒரு சில பேர் யாரை பற்றியும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் இருக்கார். அவங்கள்ட்டெல்லாம் சனி கிட்டே வரமாட்டார். அவங்களையெல்லாம் ஸ்பெஷலாக கவனிச்சுக்குவார். புறங்கூறாது, பொறாமைப்படாமல் இருப்பார்கள். சில பேர் எல்லாம் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் எப்படி வந்துட்டான், இவன் இப்படி வந்துட்டான், என்கிட்ட இருந்தவன் தான் வெளியில் போய் இப்படி இருக்கிறான், சம்பாதிக்கிறான்னு சொல்லி சர்வ காலமும் பொறாமைப்பட்டுக்கிட்டே பேசுவாங்க. அதுபோல் பேராசைப்படாமல் இருப்பவர்கள், பேராசைப்படாமல் பகவான் கொடுத்ததை வைத்துக்கொண்டு வாழக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சனி பகவான் நன்மை தருவார். சிம்மராசிக்காரர்கள் அவர்கள் யாரையும் பொறாமப்பட மாட்டாங்க. ஏன்னா ராஜாவுடைய அம்சத்தை சார்ந்தவர்கள், நல்ல நிர்வாக திறமை உள்ளவர்கள். இப்போ உத்தியோகத்துறையினருக்கு கொஞ்சம் பணிச்சுமை அதிகரிக்கும். இப்போ வேலைக்காரங்க நீங்கள் வேலை வாங்குவீங்க, ஆனால் வேலை வாங்கினாலும் அவங்க தப்பு தப்பாக செய்வாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபீல்டில் நிற்க வேண்டியது வரும். அதுதான் சிம்மராசிக்கு. அப்போ பொறுப்புகளை, அலுவலக பணிகளில் கொஞ்சம் வெறுப்பு விரக்தியும் வரும். அதை நீங்கள் முதல்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். வேலை வாங்கினீங்க, வேலை பார்த்தவே கொஞ்சம் இப்போ சரியாக செய்ய மாட்டான். ஏன்னா லேபர்ஸ், சனினா லேபர்ஸ், சனினா கடைநிலை ஊழியர்கள். அப்போ அவங்க உங்களுக்கு ஒத்துழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ராசிக்கு 8ஆம் இடம் என்பது ஒளித்தன்மையை இழக்குது, நல்லா கவனிக்கணும். அப்போ நிறைய பேர் வெளிநாடுகளில் வரக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, அந்நியர்கள்ட்டெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு கோஆப்ரேஷன் இல்லாதனால ஊருக்கே வந்துடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். நல்ல பரிகாரம் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இப்படியெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சகிப்புத்தன்மையோடு இருந்தால் அடுத்த ஆண்டுகளில் சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மை தருவார். அதே போல் தொழில் வியாபாரம், இப்போ மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய போட்டிகள்லாம் வரத்தான் செய்யும். பணப்பிரச்சனை வரும். ஆனால் இருந்தாலும் குருவின் பார்வையினால் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வெளிநாடுல வர வேண்டிய பணங்களும் தாமதப்படும். அடிக்கடி பணப்பற்றாக்குறையும் ஏற்படும். கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். கலைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். நடிப்புத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு கஷ்டமான ஜாப் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியலில் பொறுத்தளவிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் ஒன்றும் அதுவும் பாதிக்காது. மாணவியர்கள் சிம்மராசிக்கு 8ஆம் மேல சனி பகவான் இருக்கிறனாலும், கல்விக்கு அதிபதியான புதனும் துணை நிற்கிறனால, பலம் குறைந்து சஞ்சரிக்கிறனால படிப்பில் முன்னேற்றம் கொஞ்சம் பாதிக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஞாபக மறதியெல்லாம் வரும், தாமதம் வரும், அசால்ட்டுத்தனம் வரும். அதனால் நீங்கள் என்னன்னா விழிப்புணர்வாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. 1க்கு 2-3 பேர்கிட்ட சொல்லி வைக்கணும். ஆமாம், விவசாயம் பொறுத்தளவில் ஓரளவு கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இடைவிடாத முயற்சி பண்ணி நீங்கள் பேராசைப்படாமல் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரியான விலைகளே பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நன்மைகளே கொடுக்கும். அதில் பெண்களுக்கு பொறுமையாக கொஞ்சம் இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் அது அமைகிறது. தேவை குறைவான வருமானத்தில் தான் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டியது வருது. அது போதாதுன்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரத்தான் செய்யும். அதனால் வியாழக்கிழமையும் சனிக்கிழமைகளையும் நீங்கள் காகங்களுக்கு கொஞ்சம் நெய் பருப்பு கலந்த 5 சாத உருண்டைகளை வைத்து நீங்கள் அதை வழிபட்டால் இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருவின் பார்வை இருப்பதனால் கவலைப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம். 2026 திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் கன்னியா ராசி அன்பர்களுக்கு. உத்தரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை. இப்போ இந்த கன்னியா ராசிக்கு சனி பகவான் எப்படி இருப்பார்? இப்போ இதுவரையில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார். 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் அள்ளி கொடுத்தார். தொழிலில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இல்லை. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அந்யோன்யமும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா குரு 7 போய் 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ அதே போல் இப்போ உங்களுக்கு
விவாக முயற்சிகளில் தடங்கல்களும் இதுகளும் இருக்கும். அப்போ 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் பொறுத்தளவில் வேலை உத்தியோகம்லாம் நன்றாக இருக்கும். இப்போ மீனத்துக்கு மாறி இருக்கிறனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக சனி பகவான் பஞ்சமாதிபதி, அவர் போய் சப்தத்தில் ஏறும் பொழுது நன்மையை தருவார். அப்போ கன்னி ராசிக்கு சனி பகவான் சுகத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் திருமணத்தையும் தருவார். எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் தருவார். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும், வீடு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சுபிட்சத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இடம் வாங்கக்கூடியது, புதிய வீடு வாங்குதல், கடன் போட்டு லோன் வாங்குதல், வீடு வாங்குதல், இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ 2வது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட குடும்பத்தில் கருத்து வேற்றுமைகள்லாம் வராமலாம் இருக்காது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனிங்கிறது கண்ட சனியாக இருக்கார். ஆனால் குருவினுடைய பார்வை ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு 3 மாதம் தான் உங்களுக்கு சிரமம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேலு குருவினுடைய பார்வை ஓராண்டு அவர் கடகத்தில் உச்ச வீட்டில் அவர் தன்னுடைய 2 வீட்டையும் பலப்படுத்திடுவார். கடகத்திற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய குரு பகவான் கன்னிக்கு 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் அவர் பார்ப்பார். இது ஒரு அற்புதமான காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு கெமிஸ்ட்ரி நடக்கும். எல்லாரும் கெடுதல் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் ஆழமாக பார்த்தா அது கெடுதல் நடக்காது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, புதிதாக கூட்டு ஒப்பந்தம் இந்த 3 மாதம் ஜூனுக்குள்ளே ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ திருமண முயற்சிகளில் ஏற்கனவே பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் இந்த ட்ரீப்பு ஜூன் மாதத்துக்கு பிறகு திருமணம் நடந்துடும். நெருங்கிய உறவினர்களுடைய ஒரு ஒற்றுமையும் பாதிச்சிருக்கும். அப்போ அந்த பாதிப்புகள்லாம் எப்போ விலகும்னா 6ஆவது மாதத்துலேருந்து விலகும். உத்தியோகத்தில் சனி பகவானுடைய இந்த சஞ்சார நிலையினால், இந்த மாற்றத்தினால் உத்தியோகம் பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க. வேலை, ஏற்றுமதி, இறக்குமதி, இது போன்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு விருப்பமில்லாத சூழ்நிலைகள் தான் உருவாகும். பொறுப்புகளும் பணிச்சுமையும் கூடுங்கிறத உண்மை. ஆனால் ஒன்று பாருங்கள், அதற்கு வீடு கொடுத்தவர் சனி பகவான் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீடு கொடுத்தவர் அவரை போல் செயல்படுவார். அப்போ குரு வீட்டில் இருக்கிற சனி பகவான் குருவை போல் செயல்படுவார். அப்போ குரு பகவான் இப்பொழுது கன்னிக்கு 10ஆம் இடத்துல இருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் தான் வியாபாரம். அப்போ குருவின் பார்வையினால் நன்மை உண்டாகும். கன்னிக்கு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். ஸோ அதனால் வெற்றி உண்டாகும். அதனால் அது மட்டும் இல்லை, குருவினுடைய பார்வை உங்களுக்கு 5ஆம் பார்வை என்பது உங்களுக்கு கன்னிக்கு 2ஆம் இடமான வருமானத்தையும் 4ஆம் இட சுகஸ்தானத்தையும் 6ஆம் இட உத்தியோகத்தையும் பார்க்குறனால சனி என்னதான் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட குருவின் பார்வை பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அதே போல் தொழிலில் கொஞ்சம் போட்டிகள் வரும். ஆனால் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால், திறமையினால் சமாளிச்சிருவீங்க. புதிய முயற்சிகளில் தற்போது முதலீடு செய்ய வேண்டாம், அது நியாயமான விஷயம். புதிய முயற்சிகள், கூட்டு ஒப்பந்தம், புதிய பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறது, கிளையை விரிவாக்குதல், அதுகளில் கொஞ்சம் வச்சிங்கன்னா லேபர் ப்ராப்ளங்கள் வரும். வெளி உலகத்தில் எந்த வேலையுமே கொஞ்சம் ஜவ்வாக இருக்குது. ஏன்னா சனினா மந்த நிலை இல்லையா, சனினா ஸ்லோ பிளானட். ஸோ அப்போ அவர் மெதுவாக தான் போவார். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம நம்மளுடைய திறமைகளை இப்போ கொஞ்ச நாளைக்கு நிறுத்திட்டா போதும். வியாபாரம் அபிவிருத்தி சம்பந்தமாக நிறுவனம் ஒன்றோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாவது எதிர்பாராத காரணங்களினால் தடைபடும். ஸோ அதனால் அந்த மாதிரி நேரத்தில் வரும்போது நீங்கள் திருக்கொள்ளிக்காடு எழுதிக்கிங்க. அப்போ உங்களுடைய திறமை யாருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா தொழில் குடும்ப வாழ்க்கையில் மெதுவாக போகும். அதனால் நீங்கள் லேபர்ஸை திட்டக்கூடாது. லேபர்ஸ்க்கு ஸ்வீட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நன்மை இருக்கும். இழந்ததை வீட்டு தரக்கூடிய அக்னீஸ்வரர் அப்படின்னு திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான். அந்த கிரக தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பைரவருக்கு எதிரிலேயே சனீஸ்வர பகவான் இருக்கார். அதனால் நீங்கள் அந்த ஒரு ஸ்தலம் போதும் உங்களை உயர்த்தி பிடிக்கிறது. ஸோ 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் சமசப்தமமாக இருக்கார். அப்போ 7ல் இருக்கிற சனி என்ன ஆகும்னா மனைவி மக்களையும் குறி வைப்பார். குரு பார்வை கிடைக்காத வரையிலும் சித்திரவதை தான். அப்போ ஒன்று இந்த காலகட்டத்தில் உறவுகளை கொஞ்சம் பிரிஞ்சு இருங்க. உறவுகளை பிரிந்தால் சனி கெடுக்க மாட்டார்.
அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி மனைவி ஸ்தானத்தை குறிக்கும், கூட்டு பார்ட்னர்ஸை குறிக்கும். வெளி உலக சமூக தொடர்புல எல்லாம் மந்த நிலை ஏற்படும். அப்போ சனி பார்த்த இடத்தையும் கெடுப்பார். சனி நேரடியாக ராசியை பார்க்குறார். சனி பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார். சனி பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தையும் பார்க்குறார். குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்த்தால் பார்த்த இடமெல்லாம் அது ஸ்தம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுச்சிருங்க, எளிமையான ட்ரெஸ் போட்டுக்குங்க, முதலாளி இருக்கையில் உட்காரதை விட்டுட்டு தனி ஸ்டேரில் உட்காந்துக்குங்க, சாதாரண மக்களோட மக்களாக கலந்துக்குங்க. இரவு அதிக நேரம் வீட்டில் அதிக நேரம் இருக்காதுங்க. வேலையில் இருக்க போகும்போது அதிக நேரம் வேலையில் கவனமாக இருங்க. உங்கள் பொறுப்புக்களை வேறு யாராவது சனி பாதிக்காத ஆள்கிட்ட பொறுப்பை கொடுங்க. அதை நீங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு காலால் நடங்க, காலால் நடந்துக்குங்க. உடம்புல வேர்க்க வேர்க்க வேர்வை வர 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 பணத்தை கொடுப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க. சனி உங்கள் உடலை சக்கையாக நீங்களே திருகுகள் மாதிரி புழிஞ்சிக்கிட்டீங்கன்னா பாதிப்பை தரமாட்டார். அதே போல் உழைக்கணும், உழைத்து கொண்டே இருக்கணும், எளிமையாக இருக்கணும், தான தர்ம சிந்தனை. அதிக நேரம் இந்த சர்வீஸ் ஓரியன்டாக போங்க. அனாதை குழந்தைகளுக்கு, ஏழை எளிய வறியவர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி செய்யுங்க. அதுபோல் புறங்கூறாமல் இருங்க. அவனை பற்றி அவன் இப்படி இருந்தான்னு இந்த லூஸ் ஸ்டாக் பேசுகிறது, பயனற்ற பேச்சுக்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா சனிக்கு பிடிக்காது. அதே போல் பொறாமை படவே கூடாது. அதுபோல் பேராசை இல்லாமல் வாழணும். இந்த 8 கேட்டகரி தான் சனி பகவானுடைய கேட்டகரி. இந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே நீங்களாக வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனியினுடைய கொடூர பிடி தளர்ந்துடும். உங்களுக்கு ஒரு வகையில் எல்லாரிடத்துலையும் அன்பாக இருங்க, பாசமாக இருங்க, தப்பு பண்ண தட்டி கொடுங்க, பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்கள். அன்பாக இருந்துட்டிங்கன்னா, இறங்கி வந்துட்டிங்கன்னா, இரக்கத்தையும் கருணையும் நீங்கள் மற்றவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா சனி வந்த வேலையை முடிச்சுடுவார். அதனால் பொருளாதார நெருக்கடி வராது. மனைவி கிட்ட கொஞ்சம் நேரம் வாக்குவாதம், எல்லார்கிட்டையும் உரிமையாக எடுத்துக்கிட்டு பேசுறது, நான் சொல்கிறத கேள் அப்படின்னு சவுண்டை உயர்த்தி பேசுதல், இது போன்ற காரியங்களை இன்றைய ஆண்டுகள் அப்படி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இயற்கையாக உங்களோட லைஃப் ஸ்டேட்டஸ் ஸ்டாக் கேட்டகரியில் எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல உங்களை லாக் பண்ணி அடிக்கிறதான் சனிக்கு வேலை. அப்போ உங்களை லாக் பண்ணிட்டாருன்னா என்னென்ன மாதிரி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் நான் சொன்ன இந்த கேட்டகரிக்குள்ளே வாங்க. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பார்ப்போம். அப்போ சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு சனி பகவானுடைய மீனராசி சஞ்சாரம் நன்மையே செய்யும். நிறைய அலைச்சல்களும் வெளியூர் பயணங்களும் உடல் உபாதைகளும் வரும். அதிகமாக காரை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதிகமாக பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண பழகுங்க. 4 பேரோடு சேர்ந்து பாருங்கள். ஓய்வும் சின்ன சின்ன மருத்துவ சிகிச்சையும் உங்களுக்கு தேவைப்படும். வருமானம் சிறிதளவு உயரும். கலைஞர்களுக்கு கவலை இல்லை, நிச்சயமாக கிடைக்கும். சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே போல் அரசியல் துறையினருக்கு சனி பகவான் இந்த மீனராசி மாறுதல் கட்சியில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். அல்ல உங்கள் அந்தரங்க கருத்துக்களையும் செல்வாக்குகளையும் பிற கட்சிகளுடன் உள்ள உறவுகள் உள்ள மனிதர்களிடத்தில் மனவிட்டு பேசிவிடாமல் அமைதியாக இருந்துட்டாலே போதும். அரசியல் துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள சுக்கிரனும் செவ்வாயும் ஓரளவு சுபபலம் பெற்று வர்றாங்க. பெருசாக அரசியல்வாதிகளை பாதிக்காது. மாணவியர் சற்று பாடுபட்டு தான் படிக்கணும். உழைப்பு கடினமாக தான் இருக்கும். வேறு என்ன செய்கிறது? இருந்தாலும் கல்வியில் முன்னேற்றங்கள்லாம் தடையில்லாமல் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வியெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு வெற்றி உண்டாயிடும். அதே போல் கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கிறவங்களுக்கு உதவியும் கிடைக்கும். விவசாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் பண விரயமாக ஆடு மாடுகள், இடுபொருட்கள், உரங்கள், அதனால் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். உழைப்பிற்கேற்ற விளைச்சலை தவறாமல் தந்துருள்வார் சனி பகவான். சனி தான் விவசாயத்திற்கு. இப்போ பெண்மணிகளுக்கு எடுத்துட்டிங்கன்னா ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கிறனால பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட வாயை கொடுக்காதீங்க. பொறுமையாக இருங்க, எளிமையாக இருங்க. கணவர் மனைவியரிடத்தில் கொஞ்சம் இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் மேலும் கொஞ்சம் நேரம் அமைதியாக போயிடுங்க. கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்க. எமர்ஜென்சி நெருங்கிய உறவுகளோடு அனுசரித்து போங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலையும் சிவாலயத்துக்கு போய் அங்கே தான தர்மம் பண்ணுங்கள், விளக்கேற்றுங்க, பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நன்மையும் நடக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க. நன்றி, வணக்கம். திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சனி பயிற்சி எப்படி இருக்கும்?
பொதுவாக சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கே வருவோம். சனியை பற்றி கவலைப்படாதீங்க. துலாம் ராசியில் தான் சனி பகவான் உச்சமடைகிறார். பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு போகிறார். அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் மார்ச் 6ஆம் தேதி. அப்போ எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக 3, 6, 9, 11 சனி பகவான் வரும்போது நன்மையை செய்வார். துலாம் ராசிக்காரர்கள் நீதி, நேர்மை, நியாயம், தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அவை ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், சொந்த பந்தம் உள்ளவன், விருப்பம் இருக்க விருப்பம் இல்லை, அதெல்லாம் பார்க்காமல் யாராக இருந்தாலும் நியாயம்னா நியாயம், தர்மம்னா தர்மம் அப்படின்னு கண்ணில் கருப்பு துணியை கட்டி கொண்டு தராசை கையில் வைத்திருக்கக்கூடிய சின்னமாக இருக்கிற துளாராசி அன்பர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நியாயஸ்தர்கள், மானஸ்தர்கள், அப்படிப்பட்டவர்கள் வீட்டில் தான் போய் சனி உச்சமடைகிறார். அதனால் அவங்களுக்கு இந்த சனி பகவான் வெகுந்த நன்மையை தருவார். ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சனி பகவான் மீன ராசிக்கு வருவது அவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பொருளாதார முன்னேற்றம், மனைவி மக்கள் வேலை வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு நல்ல வருமானம், வீடுகளிலே திருமண வாய்ப்புகள், கணவன் மனைவிகளிலே பிரிந்திருந்த வாழ்க்கைகளுக்கெல்லாம் ஒரு சுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்படி பல வகைகளிலும் உங்களுக்கு நன்மைகளை தருவார். அது மட்டும் இல்லை, வருமானத்தை அள்ளி குவிக்கக்கூடிய வகையில் சனி பகவான் பொருளாதார வீடாகிய மீனராசியில் சனி அமரும் பொழுது குருவாகவே செயல்படுவார். பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கையெல்லாம் அள்ளி கொடுப்பார். ஏன்னா கொடுப்பார், ஆனால் கொஞ்சம் மெதுவாக கொடுப்பார். ஏன்னா சனினா ஸ்லோ பிளானட். சனினா ஸ்லோ பிளானட். நோய் நொடிகள் இருந்தால் போக்கிடுவார். அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன்கள், ஆமாம், குடும்ப உறவை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், பொண்டாட்டி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம் இருக்குது, எல்லோரும் இணைஞ்சிருவாங்க. அப்போ பழைய கடன்கள் இருக்கா, அவற்றையெல்லாம் அடைத்து நிம்மதி பெற வழிவகுக்கும். நீடித்த உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது நல்ல மருத்துவ சிகிச்சைகளும் வசதிகளும் நல்ல குணமும் அவர் தருவதில் தயக்கம் இருக்காது. குருவடிவாகி குவளையும் தண்ணில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என சொல்வார்கள். குரு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிற சனி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு பலனைத்தான் எடுத்து செய்வார். குருவின் போல செயல்படுவார். அப்போ சனியின் பார்வையில் மங்களங்கள் உண்டாகும். சனி பகவான் ஸ்தான பலம் வருகிறார். அப்போ சனி பகவான் 3ஆம் பார்வையாக என்ன பண்ணுவார்? துலா ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். இதுவரையிலும் இருந்த பெரும் பெரும் கடன்கள், பெரிய பெரிய நோய்களை எல்லாம் தீர்த்துடுவார். வழியே தெரியல, எல்லாத்தையும் விற்றுட்டு தற்கொலை பண்ணி செத்து போலான்னு இருக்கேன், வியாபாரத்தில் பெரிய நட்டான், எனக்கிட்ட பணம் வாங்கினவே விட்டுட்டு ஓடி போயிட்டான், நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலேன்னு என்று கண்ணை பிரித்து கொண்டு முழித்து கொண்டு மரணம் ஒன்று தான் எனக்கு வரலை, நான் எல்லா சிரமத்தையும் சந்திச்சிட்டேன் அப்படின்னு நொந்து போய் கிடக்கிற துளாராசிக்காரர்களை யோகத்தை கொடுக்கக்கூடியவர் துலாமிற்கு 6இல் அமர்ந்து பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ ஒரு விமோச்சனத்தை தருவார். அப்போ குடும்பத்தில் பரஸ்பர அந்யோன்யமெல்லாம் நிலவும். யாராவது ஒருவர் இந்த கடனை அடைக்கிற மாதிரியான சூழலை கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 2.5 ஆண்டுகளில் உங்களுக்கு கடன்கள் எல்லாமே சப்சைடாக அடைஞ்சிடும். 100% உண்மை. காகத்வஜாய வித்மகே கட்க கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார். அப்படி காகத்திற்கு உணவு வைத்தாலே போதும். காலையில் எழுந்து காகத்திற்கு ஒரு ஓமப்படி வைக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு இனிப்புகள் வைக்கலாம். அதாவது இறந்த பித்திருக்களை இப்பொழுது வணங்கலாம். மோட்ச சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மூதாதையர்கள், இறந்து போன பிதர்கள், இவங்களையெல்லாம் நாம் வணங்கும் பொழுது, திரி தர்ப்பணத்தை செய்கின்ற பொழுது நல்ல பலன்களை எல்லாம் நமக்கு கண்டிப்பாக தருவார். சனி பகவான் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா சனி பகவான் ஒருத்தர்கிட்ட சில குவாலிட்டிஸை எதிர்பார்க்குறார். அது என்ன குவாலிட்டி அப்படின்னா, உழைக்கணும். இது வரைக்கும் கடினமாக உழைக்கணும், நீங்களே இறங்கி போகணும், நடக்கணும், உடலில் வேர்க்க வேர்க்க பணத்தை கொடுப்பார். உழைத்து கொண்டே இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கவே கூடாது, கால் மேலே காலை போட்டு உட்காரக்கூடாது. அதே போல் எளிமையாக இருக்கணும், தான தர்ம சிந்தனையோடு இருக்கணும், தான தர்மம் பண்ணணும். அதே போல் ஏழை எளிய வறியவர்கள்
அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி. அப்புறம் அடுத்தவனை பற்றி புறம் கூறுதல். இன்றைக்கி இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம், யாரை பற்றி அவன் அப்படி வந்துட்டான், அவன் இப்படி இருந்தான், எனக்கு தெரியும் அவன் எப்படி இருந்தான்னு தெரியுமா, அவன்லாம் இப்படி இருக்கானே, அவன்லாம் என்னடா பண்ணுறான்னா, அவன்லாம் போய் சேர மாட்டான். அடுத்தவன் கீழே விழுகணும் என்ற எண்ணம் வந்தால் சனி உங்கள் மேலே தொத்திக்குவார். அதுபோல் பொறாமை படக்கூடாது, அதுபோல் பேராசை படக்கூடாது. சனிக்கு இந்த 8 குவாலிட்டி இருக்குது. இதையெல்லாம் யாராவது ஒருத்தன் இந்த ஆஸ்பெக்டுக்குள்ளார தப்பு பண்ணாமல் இருந்தால் சனி உங்களை தோளில் சுமந்து கொண்டு இருப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். துளாராசிக்காரங்க கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் புதிய முயற்சிகளில் வெற்றியும் வருமானம் உயரக்கூடிய காலம் இது. நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, மணமாலைக்கு காத்திருக்கக்கூடிய கன்னியருக்கு திருமணம் அமையும். எழுதி வச்சுக்கோங்க. குடும்பத்தில் பரஸ்பர அந்யோன்யம் தரும். பல தம்பதியினருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஜோதிட கலையின் விதிகளின்படி சனி பகவான் தான் ஜீவன காரகர். அதனால் வேலைக்கு முயற்சித்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். திருமண யோகமும் கைகூடும். இப்போ ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா, என் பையனுக்கு இந்த வருஷமாவது வெளிநாட்டில் ஒரு விசா கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். துலாம் ராசினருக்கும் கிடைக்கும். துலாம் ராசியில் பிறந்த அந்த அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அது கிடைக்கும். அப்போ ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும், வெளிநாட்டில் பணியாற்றி வரும் உறவினர் ஒருவரை பார்த்துவிட்டு வரும் யோகமும் கிடைக்கும். இதெல்லாம் இயற்கையாக அப்படி நடக்கும். இது வரைக்கும் புரியல. நவகோள்கள் மகிழ்ந்த நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் விருவர்னு வாசகத்தை நினைக்கணும். அப்போ சொந்த வீடு அமையும் யோகமும், ஏன்னா செவ்வாயினுடைய சஞ்சாரம் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. இப்போ உத்தியோகம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சனி பகவான் தான் உத்தியோகத்துறைக்கும் காரகத்துவம் அதிகாரம் வாய்ந்தவர். அப்போ அவர் தற்போது அனுகூலமாக மாறி இருக்கிறார். அப்போ வேலைக்கு முயற்சித்து வரும் துலா ராசினருக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்குமா? கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதில் என்ன மாற்று கருத்து இருக்கு? கண்டிப்பாக கிடைக்கும். மனதிற்கு பிடித்தமான நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைக்குமா? அப்ளிகேஷன் போடுங்க, வேலை கிடைச்சிரும். சரி, நான் தற்காலிகமாக தான் பணியில் இருக்கிறேன், எனக்கு ஒரு நிரந்தரமாக கிடைக்குமா? கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. தசாபுத்தி வேற எனக்கு சரியில்லை போல. அப்போ தசாபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கணும். அப்போ தசாபுத்தி நல்லா இருந்தால் இப்போ பதவி உயர்வு கிடைக்கும், கொஞ்சம் வருமானமும் கூடும். ஜாதகத்தில் நல்ல நேரம் வரும்போது நமக்கு நல்லதுதான் நடக்கும். பிறந்த ஜாதகமும் நல்லா இருந்து இப்போ இருக்க கிரகமும் நல்லா இருக்கும்போது ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் வருஷம் சொல்கிறீங்க எங்களுக்கு நடக்கலைன்னா அப்போ உங்களுக்கு பிறந்த ஜாதகம் மைனஸாக இருக்கும். இப்போ இருக்க ப்ளஸ் உங்களுக்கு அனுபவிக்க முடியாது, தெரியல, ரேஞ்சு தெரியல, அவ்வளோதான் ரீசன். அப்போ சந்தையில் உள்ள பொருட்களுக்கெல்லாம் போட்டிகள் அதிகரிக்கத்தான் செய்யும். அப்போ கவலைகள் வரும். ஏன்? புதிய முதலீடுகளில் இப்போது நீங்கள் இறங்கக்கூடாது. அதுதான் இப்போ நாங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை உங்களுக்கு இலவசமாக சொல்கிறோமே, இதனால் எங்களுக்கு என்ன பயனா? உங்களை அறிவுறுத்தி, உங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி, இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் ஸ்டக் பண்ணி யோசிப்பீங்கள? யோசிக்கணுங்கள? புதிய முயற்சிகளை முதலீடு பண்ணாதேன்னு இவர் சொல்கிறாருப்பா அப்படின்னா, அப்போ உங்கள் ஜாதகம் பார்க்கணும். அது நல்லா இருக்கா, இது சுமாராக இருக்கா? அப்போ ஏற்கனவே இருக்கிறதுல கண்டினியூட்டி பண்ணலாம். இதுதான் ஏன் விழிப்புணர்வுக்கு தான் இந்த சனி பயிற்சி பலன்கள் சொல்கிறோம். அப்போ சக கூட்டாளிகளினுடைய ஒத்துழைப்பு குறையும். அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிமாநிலங்கள்லாம் சென்று வர வேண்டிய அவசியமும் ஏற்படும். ஏன்னா பொறுப்பு உங்ககிட்டே கொடுக்குறாரு, வேற எவனே நம்ப சனி பகவான் தயாராக இல்லை. ஆமாம். அப்போ விற்பனை அபிவிருத்தி சம்பந்தமாக அடிக்கடி நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போத்தான் வரணும். சரி, கலைஞர்களை பற்றி பார்ப்போம். சினிமா நடிகர்கள், கலைஞர்கள், கலைத்துறையை சார்ந்தவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரித்து பார்ப்போம். வாய்ப்புகளுக்கு அலைய வேண்டியது வரும், கிடைக்கும். நிகழ்ச்சிகளுக்கும் எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைப்பதும் கடினம் தான். அப்போ ஒரு ஏற்கனவே நிகழ்ச்சி இருக்குது, கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் பெண்டிங் தரேன்னா ஏற்றுக்குங்க.
ஒரு 1,00,000 பேசியிருக்கான், இப்போதைக்கு எங்களுக்கு கொஞ்சம் முடியலை சார், ஒரு 10 ரூபா குறைச்சி தரேன்னா சரின்னு ஏற்றுக்குங்க. அந்த இடத்துல வீம்பு பேசிட்டு விடாதீங்க. அது 10 ரூபா யாருக்காவது டொனேஷன் பண்ணதான் நினச்சிக்கோங்க. அப்போ கிடைக்கும் நினச்சிருந்த வெளிநாட்டு பயணங்கள் கடைசி நேரத்தில் கைவிட்டு போயிடும். அதனால் எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைப்பதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நேரத்தில் திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர், திருக்கொள்ளிக்காடு இளந்தரை மீட்டு தரும் அக்னீஸ்வரர், அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார். கிரக தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பைரவருக்கு எதிரிலேயே சனீஸ்வர பகவான் இருக்கார். அந்த ஸ்தலத்தை பிடிச்சிக்கோங்க. வன்னி மரத்துக்கு போய் வன்னி இலையை எப்படிங்க பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அதே போல் கலைஞர்கள் பொறுத்தளவில் சொல்லிட்டு அடுத்தாப்புல அரசியல் துறையினர், அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவில் வாய்ப்புகள் பொறுத்தளவில் செல்வாக்கு மிகுந்த பிரமுகர் ஒருவர் உங்களை தேடி வருவார். இந்த சந்தர்ப்பத்தை பிடிச்சுக்குங்க. அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் மலரும். வளைந்து கொடுத்து அவ்வப்போது உருவாகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அரசியலில் வெற்றியாளராக மாறிவிடுவீங்க. மாணவ மாணவியர்கள் இரவு நேரங்களில் கண் விழித்து படிக்க வேண்டியது வரும். உழைப்பு கடினமாக இருக்கும். புதன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறனால கடினமாக படித்தீங்கன்னா மார்க்கில் வெற்றி பெற்றுவீங்க. நல்ல முன்னேற்றம் உண்டு. உயர்கல்விக்கும் பண உதவி கிடைக்கும். ஆசிரியர்கள் அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். பலருக்கு நேர்முகத் தேர்வுகளில் வெற்றியும் உண்டாகும். விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் செவ்வாய் சூரியன் தான் விவசாயம். அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானம் சனி பகவானால் குறைவின்றி கிடைக்கும். தண்ணீர் குறைபாடு இருக்கவே இருக்காது. கால்நடைகளும் நல்ல அபிவிருத்தி உண்டாகும். புரியுதுங்களா? பெண்மணிகள் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு கிரகங்கள்லாம் ஆதரவாக தான் இருக்குது. அதனால் நன்மையே உண்டாகும். திருமண மாலைக்கு காத்திருக்கிறக்கூடிய கன்னி பெண்களுக்கு திருமணம் நடக்கும். ஆமாம், அறிகுறின்னு சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பல்வேறு அம்சங்களில் ஒரு லாபகரமான தருணம். உங்கள் தொழிலை எவரையும் நம்பி விடாமல் நீங்களே உழைக்க வேண்டிய சூழலை சனி உணர்த்துவார். பொருளாதாரத்தை கொடுப்பார், செல்வத்தை சேர்ப்பார், லாபத்தை கொடுப்பார். அதனால் நீங்கள் தேனி மாவட்டத்தில் இருக்கிற குச்சனூர் சனீஸ்வர பகவான், மயிலாடுதுறையில் இருக்கிற புனுகீஸ்வரர் கோயில், அப்படிப்பட்ட நிலையில் சனி பகவான் தெய்வீகமாக திகழ்கிறார். அதுக்கு ஒரு முறையாவது போய் நீங்கள் மண் அகல் விளக்கில் விளக்கேற்றி வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு தானமும் தர்மம் கொடுத்தால் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியை பேஸ் பண்ணி விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை விருச்சிக ராசி பொறுத்தளவில் கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் உங்களுக்கு மார்ச் 6க்கு பிறகு வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் கொடுக்கணும். இந்த முறையாவது நீங்கள் ஜெயித்திருவீங்க. குரு பயிற்சியும் வருகிறது. சனியை பார்க்கிறார். கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு உண்டு. இதுவரையிலும் தோல்வி கசப்பு பலவிதமான உபத்திரவாதங்கள் இருந்தீங்க. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகுறீங்க. ஏற்கனவே வீடு, வண்டி, வாகனம், சுகம், உடல்நலக் குறைபாடு, வண்டி வாகனங்கள் பழுது, தாயாருக்கு உடல்நலக் குறைபாடு, வைத்திய செலவு, பல்வேறு விதமான வகைகளிலே கசங்கி போனீங்க. மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. இப்போ அப்படி இருக்காது. அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி இப்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் குரு வீட்டுக்குள் நுழைகிறார். மீனராசிக்குள்ளே போகிற சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலனை கொடுப்பார். அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. மிகச்சிறப்பாக இருக்கும். எள்ளளவும் துன்பம் வராது. இந்த முறையில் வாழ்க்கையில் ஒரு ஜம்பு. ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு சனி வந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி போய் பஞ்சமஸ்தானத்தில் போகிறார். அப்போ உங்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல பலனை கொடுப்பதில் அவர் தவற மாட்டார். அதாவது ஏற்கனவே பொறுத்தளவில் உங்களுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருந்தது. குடும்ப பொறுப்புகளில் சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிச்சிருக்கும். அப்போ இப்போ மனதிற்கு நிறைவை தரும் சுப செலவுகளாக மாறுவார். அதனால் நிறைய செல்வத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், மன மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வ சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். சொத்து கிடைக்குமாங்கிறவர்களுக்கு இந்த ஆண்டில் சொத்து கிடைச்சிடும். ஏதோ ஒரு வகைகளில் குலதெய்வத்தினுடைய போனாலே பிரச்சனை என்பவர்கள் குலதெய்வம் இப்பொழுது மனதளவிலே பேசும். வீடு தேடி வந்து நிற்கும். கன்னி பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
கலைஞர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு ஏற்ற மிகுந்த காலம். மாணவ மாணவியர்களுக்கு வெற்றிகள் மேலே வெற்றிகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டாகும். இதுதான் முன்கரை சுருக்கம். காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயர் விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேசம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டுரங்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி ஆகிறார். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். என்றோ பட்ட கடன்களை எல்லாம் இப்பொழுது அடைச்சிருவீர்கள். குழந்தைகள் கல்வி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி நீங்கள் இடமாற்றத்தை தரும். ஒரு சில மைனஸை நம்ம அடுத்து வரக்கூடிய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம். அப்போ வீடு மாற்றம் ஏற்படும். வீடு வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். கடன் வாங்கி வீடுகள் ஏற்படும். பூர்வ புண்ணிய சொத்துக்களை விற்றுட்டு நகரத்தில் புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதங்களும் நீங்கி மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷத்தையும் பெறுவீங்க. அதனால் உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டால் சனி பகவானால் ஏற்பட்டு வந்த அர்த்தாஷ்டக சஞ்சாரம் நீங்கிருச்சு, தோஷம் நீங்கிருச்சு. அதனால் அலுவலகத்தில் நிம்மதி இருக்கும். சக தொழிலாளர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பணியில் இருக்கிற சுமைகள்லாம் குறையும். பணிகளில் ஊதிய உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளால் இருந்த தொந்தரவு நீங்கும். அதே போல் வாகன வசதி அதிகரிக்கும். மேல் அதிகாரி ஒருவர் இடமாற்றம் போவார். அந்த இடத்திற்கு நீங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மன நிம்மதி உண்டாகும். வேலைக்கு முயற்சித்து வரக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இதுவரை மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு இப்போ உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். உங்களுக்கு அடுத்த நிலை, ஒரு டெப்டி நிலை ஒன்று உருவாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியில் சென்று பணியாற்ற விரும்புகிறவர்களுக்கும் சனி பகவான் நிறைவேற்றி வைப்பார். பணிகளில் கவனக்குறைவாக இருப்பதற்கும் தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். அதிகாலையிலே எழுந்து நீராடி கொஞ்சம் தியானம், கொஞ்சம் ஜபதபங்களை செய்து கொள்ளுங்கள். ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை 21 முறை சுற்றி வாருங்கள். வாரம் ஒரு முறை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். சனியினுடைய அதிதேவதையாக இருக்கிற பைரவருக்கு அவருக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சாத்துங்கள். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு வெற்றியை உண்டாக்கும். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு தடவையாதும் சொர்ணத்தால் பூ வைத்திருப்பார்கள், அதை சொல்லி அவர் அர்ச்சனை செய்யுங்கள். அதே போல் பதவி மாற்றம் வரலாம். கூடுமான மரல கொஞ்சம் வேலை அதிகம் இருக்கும். வருமானம் கூடும்போது உடல் உழைப்பு தேவைப்படும். அப்போ உடல் உழைப்பு வரும்போது டயர்ட்னஸ் வரும். டயர்ட்னஸ் வந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் வைத்திய செலவுகள்லாம் வரும். அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறனால செய்தொழில் அலைச்சல் திரிச்சல் உழைப்புகள்லாம் கடினமாக இருக்கும். ஆனால் நல்ல லாபம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற வருமானம் வரும். வருமானம் பெருகிக்கிட்டே வரும். அதே நேரத்தில் அழுக்கு துணிமணியோடு அலைய வேண்டியது வரும். இருந்தாலும் அப்படித்தான் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். குலதெய்வ வழிபாட்டினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். சந்தை நிலவரம் கொஞ்சம் கவலையை கொடுத்தாலும், போட்டிகள் கடுமையாக இருந்தாலும், பேங்குகளில் கூடிய கண்டிப்பு கவலையும் கொடுக்கும். ஏற்றுமதி வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கியங்கள் கொஞ்சம் நிற்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவினுடைய வருகை, குரு பயிற்சி சனிக்கு விழுவதினால் அமோகமான வெற்றி உண்டாகும். ஒரு 3 மாத காலம் வேண்டுமானால் உங்களுக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதியில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இருந்தாலும் கவலை இல்லை. ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயருடைய ஸ்தோத்திரம், சுந்தர காண்டம் இதெல்லாம் நீங்கள் பாடலாம். அதுபோல் உங்கள் வீட்டில் வாசலில் ஆஞ்சநேயர் பட்டாபிஷேக படம் வையுங்கள். வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் சொல்கிற ஸ்லோகத்தை சொல்லுங்கள். வனமாளி கதிசார்கி சங்கி சக்கரீச்ச நந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரட்ச, இப்படியே சொல்லுங்கள். பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தால் கவலை வேண்டியதில்லை. பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தால் கவலை இல்லை. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் பிறந்த ஜாதகம் தசா புத்தியெல்லாம் நல்லா இருக்கா, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை ஜாதகம் சரியில்லாமல் இருந்தால் நீங்கள் அதற்கு சேர்த்து பரிகாரம் பண்ணணும். அப்போ அசால்ட்டுத்தனம் இருக்கக்கூடாது, நல்லா கவனிக்கணும்.
அதே போல் இந்த காலகட்டத்தில் புதிய வண்டிகள் வாங்குறதை நிறுத்திடணும். வண்டி வாகனங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நிறுத்திடணும். அதேபோல் தரக்குறைவான சரக்குகள் சந்தையில் மலிஞ்சு கிடக்கும். அதை வாங்கி உங்கள் விற்பனையே உள்ளே விட்டிங்கன்னா கடுமையாக உங்களுக்கு பாதிச்சிடும், பேர் கட்டு போயிடும். அதனால் பேங்கில் ஒத்துழைப்பும் நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் பாதிக்கும். பண பிரச்சனை ஏற்படும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் பிரச்சனை வரும். இந்த காலகட்டத்தில் கூட்டு சேர்ந்து எந்த தொழிலும் செய்யக்கூடாது. 6ஆம் இடத்துல சனி பகவான், 5ல் சனி இருக்கிறனால 7ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பார்வை படுற இடம் தான் கெடுதல் தரும். சனி இருந்த இடத்த நன்மை தருவார். நல்லா கவனிச்சுக்கணும். 7ஆம் இடம் புதிய ஒப்பந்தம். அப்போ மனைவிக்கு ஏதாவது ஒரு வகையில் எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். அதனால் பார்ட்னர்ஷிப் பிரச்சனையும் வரும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் பேச்சை குறைச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்லேருந்து வருவாங்க பாருங்கள் பணியாளர்கள், அவங்களே கொஞ்சம் குறைச்சல் கொடுப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, ஒரே சமயத்தில் நீங்கள் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டியது வரும். மன நிம்மதி இல்லாமல் தவிக்கும். இப்போ தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னாரு. அப்புறம் சனியினுடைய பார்வை படுகின்ற இடத்துல ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்காது. அப்படி எல்லாமே நல்லா இருக்குன்னா அப்புறம் எதுக்கு இது இந்த இதை உங்களை சுட்டி காட்டி விழிப்புணர்வு கொடுப்பது தானே எங்களுடைய வேலை. இப்போ கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அன்பர்களுக்கு எப்படி இருக்கும், சற்று சிரமமான காலகட்டம் தான். நடிகை மற்றும் நடிகர்களுக்கெல்லாம் வருமானம் குறையும். புதிய படப்பிடிப்புகளும் தேடி வரும். வாய்ப்புகளிலும் எதிர்பார்க்க அளவிற்கு சம்பளம் இருக்குது. அதனால் ஒத்துக்குங்க. ஆமாம், இதே விட்டிங்கன்னா அப்புறம் சும்மா தான் இருக்கணும். அதனால் மக்களிடத்துலேயும் செல்வாக்கும் குறையும். பட தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கும் முன் கதைகள் கவனம் செலுத்தணும். அதனால் கவனிச்சுக்கணும். எதையாவது ஒரு உப்புச்சப்பில்லாத கதையை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதே போல் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு இது கொஞ்சம் சற்று சிரமமான காலகட்டம் தான். நடிகை மற்றும் நடிகர்களுக்கு வருமானம் குறையும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுபோல் அரசியல்வாதிகளுக்கும் சுக்கிரன் உச்ச வீடான மீனத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோட ஒற்றுமை குறைவு ஏற்படும். உங்கள் மீது உள்ள நம்பிக்கை குறையும். ஆனால் பிற கட்சிகள்லேருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். மன உறுதி குறைவினால் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க. அப்போ உங்கள் மன உறுதிக்கு சோதனையான காலகட்டமாக தான் இது இருக்குது. தவறான முடிவுகளால் ஏற்பட்டு மன அமைதியை குறையும். அதுபோல் செவ்வாய் சூரியன் கிரகங்களில் ஓரளவு ஆதரவாக தான் இருக்குது. உங்கள் பேச்சிலும் கருத்துக்களை வெளியிடுவதிலும் நிதானம் அவசியம் தேவை. மக்கள் மிகவும் கவனமாக உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. சொற்பொழிவுகளை கவனித்து பேசணும். அடுத்து மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால் பாடுபட்டு தான் படிக்கணும். ஆசிரியர்களின் ஆதரவெல்லாம் வழிகாட்டுதல்களும் கொஞ்சம் குறையும். நாம் தான் தேடி போகணும். சகவாச தோஷத்தினால் படிப்பில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனிச்சுக்குங்க. அதனால் புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கொஞ்சம் கடுமை குறையத்தான் செய்யும். அதனால் பயப்பட வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேங்கிறத மெட்டீரியலிஸ்டிக்காக சொல்லிட்டேன். கிரகங்களை வச்சு தான் நாங்கள் பலன் சொல்கிறோம். உங்களுக்கு ஃபேவரபுளாக அன்ஃபேவரபுளாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அது உங்களுக்கு தெரியாதுங்கிறனால நான் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன். விவசாயம் நல்லாயிருக்கும், அமோகமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும், கால்நடைகள் நல்லாயிருக்கும், அபிவிருத்தி உண்டாகும், நல்ல சந்தையில் உங்களுக்கு நல்ல மார்க்கெட் கிடைக்கும். அதனால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் அள்ளி கொடுப்பார். அண்டை பக்கத்தில் இருக்கவங்களுடைய சுமூக உறவு நீடிக்க. ஏற்கனவே மல்லு கட்டிக்கிட்டு கிடந்து அதெல்லாம் இப்போ நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்களை தட்டி கொடுத்து அரவணைச்சு போங்க. விளைநிலமும் வாங்கக்கூடிய யோகமும் அமையும். பெண்மணிகளுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அனுகூலமான காலம். திருமண வயது உள்ள பெண்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை வாய்ப்புக்கு உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும். பெண்களுக்கும் ஒரு பணப்புழக்கங்கள் உண்டாகும். அதே போல் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஏற்கனவே கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா வந்துடும். மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் வேலை பார்த்தாலும் இப்போ 2 பேரும் சேருவதற்குரிய வாய்ப்புகள்லாம் அமையும். அப்போ அளவுக்கு மீறிய வீரியம் நிறைந்த செவ்வாயின் ஆட்சி வீடு விருச்சிகம். அப்போ நீங்கள் முன்கோபம், உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவற்றை தவிர்க்கணும். நீங்கள் உங்களுக்கு ஒரே மாதிரி தவறுகள் நடந்துக்கிட்டே வருது. அதை நீங்கள் வாட்ச் பண்ணி அதுலேருந்து நீங்கள் திருத்தாத வரையில் நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி தான். நீங்கள் ஒரே மாதிரி தவறு செய்கிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்னென்னா நுனிப்புள் மெய்தல். சரியாக ஒன்று விஷயத்தை கவனிக்கிறது இல்லை. பெர்ஃபெக்ஷன் குறைவாக இருக்குது. பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். அப்போ கிரக சஞ்சாரம் சரியில்லாமல் இருந்தது. இப்போ கிரகம் நல்லா இருக்குது. அதனால் விடாமுயற்சியோடு இப்போ ஒரே அழுத்த ராக்கெட் வேகத்தில் போயிடணும். இதெல்லாம் செய்யுங்க. சனிக்கிழமை தோறும்
பக்கத்தில் இருக்க கோயிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு, பசுமாட்டுக்கு வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியன் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அதுபோல் ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசித்து வாங்க. பெண்கள் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்போ 12 ராசிகளில் தனுசு ராசி புண்ணியம் நிறைந்த ராசி. அப்போ சனி பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் சகாய ஸ்தானாதிபதியும் கூட. அவர் இப்போ அர்த்தாஷ்டமம் 4ஆம் இடத்துக்கு போகிறார். என்னத்தை சொல்ல, குருவோ உங்களுக்கு ராசியை பார்க்குறனால மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த சனியினுடைய தொல்லையிலேருந்து விடுபடலாம். உடல் ஆரோக்கியமற்றதான் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். ரொம்ப தளர்வாக இருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. கண் சம்மந்தப்பட்ட கோளாறு வந்திருக்கணும். இந்நேரம் கண் பார்வைகள், இடது கண் சம்மந்தப்பட்ட பார்வைகள், சுக்கிரன் மேலே சனி போகிறனால அப்போ பார்வை ஒளியில் பிரச்சனை இருக்கும். கண் சம்மந்தப்பட்ட கோளாறு, அதுபோல் உடலில் பொறுத்தளவில் செரிமான தொந்தரவு, அஜீரண கோளாறுகள், பேக் பெயின், தலைவலி, உடம்பே சுமையானது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சுகஸ்தானங்கள், மன உளைச்சல் இருக்கும், நிம்மதி இருக்காது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். சர்வ காலமும் எங்கேயாவது வெளியில் பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. தொழில் 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 என்று தொழிலே கவனம் செலுத்தக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் சனி பகவான் பொறுத்தளவில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நன்மைகளையும் தர தயாராக இருக்கார். அது என்னங்கிறது நாம் இதுக்குள்ளார போவோம். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் வரை. அப்போ குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிறனால இந்த சனியினுடைய தன்மையினால் தொழிலில் கொஞ்சம் தடங்கள் வரும். முந்தைய மாதிரி கொஞ்சம் நிறைய வேலை வாய்ப்பு குறையும். வேலையில் சுமைகள் இருக்கும், நிறைய இருக்குது. சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். இப்போ டீச்சிங் பர்பஸ்ஸு, ப்ரொஃபஸர், பேராசிரியர், ஆன்மீகம், பக்தி, நீங்கள் கடவுள் வழிபாடை நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானம் குறைச்சிடும். கோவிலுக்கு போவதை நிறுத்திட்டிங்கன்னா வருமானம் குறையும். அப்போ முதலில் பக்தி, 2வது தொழில். இப்படி சித்தர்கள், மகான்கள், யோகிகள் இவங்களை வழிபாடு பண்ணால் இந்த அர்த்தாஷ்டம சனியை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. தனுசு ராசி பொறுத்தளவில் குருவினுடைய வீடு, குருவினுடைய பார்வை கிடைக்குது. 4இல் சனி, 3ஆம் இடத்துல ராகு, உங்களுக்கு தேவையான அளவிற்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். கேது பகவான் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த கேது பகவான் உங்களுக்கு பொறுத்தளவில் குருவை தடை செய்கிறார். அப்போ புதிய கடன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் வகைகளில் ஒரு முன்னேற்றங்கள், தடங்கல்கள் வரும். ஸோ இப்படி கிரகங்களை வைத்து கொண்டு பார்க்குற பொழுது இந்த 2.5 ஆண்டுகளில் குடும்ப பொறுப்புகளினால் கணவன் மனைவியுடைய கசப்புகள் உண்டாகும். உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஒன்றுமே பண்ணார். அப்போ சனி, குரு, ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் வலம் வரும்போது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் கவலைகளும் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் குடும்ப பொறுப்புகளில் கவலை வரும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரனை தேடுவதில் செலவும் அலைச்சலும் சோர்வையை ஏற்படுத்தினாலும் பிறகு குருவின் பார்வைக்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் சுலபமாக இந்த ஆண்டு நடந்து முடிந்து விடும். புரிஞ்சிருச்சுங்களா? அப்போ வரன் பார்ப்பதில் சலிப்பு ஏற்படும், வந்துக்கிட்டே இருக்கும், எதுவுமே சரி இருக்காது. அப்போ அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியுடைய பரஸ்பர அந்யோன்யம். அப்போ சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறனால குடும்பத்திலேயும் ஓரளவு ஒற்றுமை வரும். விவாக வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளை இருந்தால் நல்ல வரன் அமையும். 3 மாதத்துக்கு அப்புறமேல் கல்யாண பிள்ளைகளுக்கு ஆகிடும். குழந்தை பேரு, மகப்பேறு, புத்திர பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா குரு வீட்டில் சனி இருக்கார். அப்புறமேல ஜூனில் இருந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை சனி மேலே விழுந்துடும். அப்போ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிநாடு, வெளி உத்தியோகத்திற்கு போகலான்னு முயற்சித்து வர்றவங்க பெண் குழந்தைகளுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை அமைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் சாதகமாக இருக்குது. உறவுகளை விட்டு பிரிஞ்சாச்சுனாலே சனி அப்படியே அள்ளி கொடுத்துருவார். சனி சூப்பராக காயை நகர்த்துவார். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். சொந்த வீடு அமைவதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. ஒரு பழைய வீடை விலைக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ரிப்பேர்கள்லாம் வரும், வராமலாம் போகாது. கொஞ்சம் பழைய வண்டிகளை வாங்கி வேலை பார்த்து செலவு பண்ண வரும். சனினா பழைய பொருள்,
பழைய வண்டிகள் எல்லாம் விற்கக்கூடாது. அதை விற்றுட்டு புது வண்டி வாங்கினீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற பழைய பொருள், பழைய வாகனங்களை நீங்கள் பராமரித்தால் சனி அதன் மூலியமாக தொழிலை அள்ளி கொடுப்பார். அப்போ ஜீவனகாரகனான சனி பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து அர்த்தாஷ்டக ராசியான மீன ராசியில் சஞ்சரிப்பதனால மேல் அதிகாரிகளின் ஆதரவு, பணிகள், உற்சாகத்தை அதிகரிக்கும். சூப்பராக இருக்கும். அதிலெல்லாம் ஒன்றும் பெரிய துன்பம்லாம் வராது. அவன் இப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான், அதெல்லாம் நடக்காது. நல்லதே நடக்கும், நல்லதான் நடக்கும். தனுசு ராசிக்காரன் அமோகமாக தான் இருப்பான், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் நெகட்டிவாக பாயிண்ட் போட்டாலும் கவலை இல்லை, உண்மையிலேயே ஜெயிக்கிறீங்க. எல்லா பேரும் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. வெளிநாடு சென்று வர பணி விருப்பம் இருக்கிறவங்க போயிடுவாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரவங்களுக்கு வேலை கிடைக்கும். சனி பகவான் பூரண சுப பலனை தருவார். ஏன்னா சனியை குருவாக மாறிடுவார். நிறைய பேருக்கு சில விஷயங்கள் ரொம்ப நெகட்டிவாக சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெளிநாடு போய் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறவங்க, ஆர்வம் இருக்கிறவங்க இப்போ முயற்சி பாருங்கள், காத்திருக்கும். சடக்குன்னு விசா கொடுத்துருவான். தொழில், வியாபாரம், வர்த்தகத்துறை அதிகாரம் படைத்தவன் சனி பகவான். அதனால் சுபபலத்தோடு சஞ்சரிக்கிறனால சுக்கிரன் மற்றும் ராகுவும் அனுகூலமாக இருக்குது உங்களுக்கு. இப்போ 3 ராகு, 4 சுக்கிரன், 4 சனி. வர்த்தகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீதி நேர்மையோடு இருங்க. சனியை பற்றி பயப்படணும்னா எதற்கு பயப்படணும் ஒரு கணக்கு இருக்குது. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வியர்க்கணும். காலையில் நீங்கள் நிறைய வியாபாரி பாருங்கள், காலையில் வாங்கன்னு நடப்பான். வியர்க்க பணத்தை கொடுப்பான். கை காலெலாம் வலிக்கணும், அந்த அளவுக்கு நடக்கணும். உழைத்துக்கிட்டே இருக்க சனிக்கு சந்தோஷம், கொண்டாட்டம். தாங்கிட்ட வேலை பார்க்குற ஏழை எளிய வறிய தொழிலாளிகளை அனுசரித்து போகிற முதலாளியை அப்படியே முதலாளியாகவே வச்சுருப்பான். தான தர்ம சிந்தனை உள்ளவனை எல்லாம் தட்டி கொடுப்பான். புறங்கூறாமல் இருங்க. ஒருத்தனுக்கு அவனை பற்றி சொல்கிறது, அந்த மாதிரி பேசாதவர்கள் இடத்தில் சனி பகவான் செல்வத்தை வாரி கொடுப்பான். பிறரை பற்றி பொறாமையே படாமல் நல்லா இருக்கட்டுப்பா, அவன் நல்லா இருக்கட்டுப்பா அப்படின்னு நினைக்கிறவனை சனி ரொம்ப சந்தோஷப்படும். பேராசை இல்லாமல் நமக்கு என்ன கிடைச்சா போதும் தம்பி அப்படின்னு தத்துவமாக வேதாந்தம் பேசுகிறான் பாருங்கள். அவன்கிட்டலாம் தொழில் வத்தவே வத்தாது. அவன்கிட்ட லேபர் பிரச்சனை வரவே வராது. அவனுக்கு எந்த காலத்துலையும் சனி தொந்தரவு இருக்காது. பயப்படவே வேண்டாம். 7-8 குவாலிட்டிஸ் இருந்தால் போதும், சனி உங்களையே காப்பாற்றி விட்டுருவார். இதுதான் ரகசியம். அப்போ தொழில் பொறுத்தளவில் சூப்பர். இப்போ விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை அளிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்ல தருணம். புரியுதுங்களா? சொல்லிட்டாங்களாக்கா 4 சனி வந்துட்டால் எல்லாம் பிடிக்கிட்டு போயிடும்னா, சனிக்கு வாழ வைக்கத்தான் தெரியும், எவனையும் அழித்து பார்க்க மாட்டார். உங்கள்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ், உன்ட்ட ஒரு திறமை இல்லைன்னா உனக்கு திறமை உள்ளவனாக மாற்றுவார். வேலைக்காரன் போனால் நீயே இறங்கி வேலை பார்க்க வைப்பார், நீயே பர்ச்சேஸ் பண்ண வைப்பார், நெளிவு சுழிவை கற்றுக்கொள்ள வைப்பார். உனக்கு ஒரு டிக்னிட்டிவ் இருந்தால் தானே நீ முதலாளி ஆக முடியும். அதுதான் சனி பகவானுடைய வேலை. அதனால் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். நடிகர், நடிகைகள், சங்கீத வித்வான்கள், பாடகர்கள் இவங்க எல்லாமே டாப்பில் இருப்பாங்க. நல்ல புதிய வேலை வாய்ப்பு வரும். ஏற்கனவே கமிட்மெண்ட் நல்லாயிருக்கும். வெளிநாடு போயிட்டு வர்றது நல்லாயிருக்கும். மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு பெருகும். நல்ல இசை பிரியர்களாக மாறுவார்கள். துறையில் வெற்றி பெறுவாங்க. பெரிய அளவு சாதனை படிப்பாங்க. மாநில அரசுகளின் விருதுகள் கிடைக்கும், பாராட்டுக்கள் கிடைக்கும், பண வசதி குவிகிற நேரம். இதை பயன்படுத்தி நீங்கள் காசை சேமிச்சுக்கணும். போதுமா? அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அரசியல் துறைக்கு பார்த்தீங்கன்னா இது அனுகூலமான காலகட்டம். அரசியல் துறைக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறான் பாரு, அவனையெல்லாம் தூக்கிடுவான். சேவை மனப்பான்மை. அரசியல்லாம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். சர்வீஸ் பண்ணுறவன், நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணுறவன், சமூகத்துக்கு சர்வீஸ் பண்ணுறவன், கிராமத்துக்கு சர்வீஸ் பண்ணுறவன், பொது நோக்கத்துக்காக பொது தேவைக்காக போகிறவன், அவன்லாம் சனி பகவான். இறங்கி வேலை பார்க்குறவன், இவங்களை எல்லாரும் சமூகம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு வேலை பார்க்குறவனுக்கு அவனுக்கு வருமானத்தையும் கொடுப்பார், பதவியை கொடுப்பார், பொறுப்பை வரும், நல்ல முன்னேற்றங்கள்லாம் கொடுப்பார். அதிலெல்லாம் ஒரு குறையும் இருக்காது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்புறம் அரசியல் துறை சுக்கிரன் ஆதிக்கத்தில் தான் இருக்குது. சனி பகவான் சுக்கிரன் நண்பர்கள்.
அதனால் இந்த காலகட்டம் முழுவதும் அரசியல் துறைக்கு ஆதாயம். மாணவ மாணவியர்களுக்கு புதன் ஆதிபத்தியம். தேர்வுகளில் நல்ல முறையில் விடையளித்து வெற்றி பெறுவாங்க. உயர்ந்த மதிப்பெண்கள் பெறுவாங்க. ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேலை வந்துடும். வெளிநாட்டில் போய் கல்வி கற்றுக்கிறதுக்கு உண்டு. ஆசிரியர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். நல்லாயிருக்கும். உதவியெல்லாம் கிடைக்கும். விவசாயம் செழிக்கும். ஓகோன்னு வரும். டாப்பில் வந்துடும். நிலப்புலங்கள் வீடு வாசல்கள் பெருகும். சந்தோஷம் பெருகும். அதே போல் ஆடு மாடு கோழிகள் பால் பண்ணைகள் எல்லாம் பெருகும். நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். பக்கத்தில் இருந்தோட சுமூக உணவு உண்டாகும். பெண்களுக்கு நல்ல அதிகாரம் கொண்ட சுக்கிரன் சனி பகவானோடு வலம் வர்றதுனால குடும்ப சூழலில் நல்லாயிருக்கும். மன அமைதி மன நிம்மதியை தரும். விவாக வயதில் இருக்கிறவங்களுக்கு கன்னியருக்கு திருமணம் நடக்கும். குடும்பத்தில் பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதியோர்களுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது பணத்தை எண்ணி செலவழிக்கணும், சேமிக்கணும். பற்றாக்குறை ஏற்பட போகிறதையும் லேசாக காட்டுது. சனிக்கிழமை தோறும் நீங்கள் பசுவி இருக்கோ இது மாதிரி பண்ணணும். சனி பகவானுடைய ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். பயப்பட வேண்டாம். நல்லா இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.